வணக்கம் பிள்ளைகள். குட் ஈவினிங். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். இன்றைய வகுப்பில் நாங்கள் 6:30 மணிக்கு சரியாக ஆரம்பிக்கிறோம் என்று சொல்லியிருந்த நாங்கள் இன்னொரு 2 நிமிடங்கள் வெயிட் பண்ணுவோம் என்று ஒருத்தரும் ஜாயின் பண்ணி கொண்டிருக்காங்க. ஒரு 2 நிமிடங்கள் வெயிட் பண்ணிட்டு நாங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வாய்ஸ் கிளியர்ன்னு சொன்னால் ஒரு ஹாய் சார் இல்லாட்டி ஒரு மெசேஜ் போட்டுக்கொள்ளுங்க. ஹாய் சார் போட்டுக்கொள்ளுங்க. ஓகே, ஓகே, ரைட். ஓகே, ஸோ நாங்கள் இன்றைய வகுப்பை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஓகே பிள்ளைகள், ஸோ நாங்கள் இன்றைக்கு கிளாஸில் போகிறோம். கடந்த எங்களோட குரூப் கிளாஸில் வந்து நாங்கள் பேப்பர் பார்த்துருந்தோம். நாங்கள் ஸோ ஒரு இந்த வடமாகாண பேப்பரை பார்த்துருந்தோம் நாங்கள். அதனால் நாங்கள் எங்களோட கொஷினரில் சீரீஸில் நாங்கள் போகல. அப்போ அதனால் நாங்கள் கடந்த வகுப்பில் செய்ததனுடைய தொடர்ச்சி இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அங்கே நாங்கள் 39 வினாக்கள் செய்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு 40வது வினாக்கு நாங்கள் போகிறோம். ரைட், 40வது வினா. சரி, இப்ப 40வது வினா வந்து பாருங்கள். சைவ சமயத்திற்கு தொண்டாற்றிய பெண்ணடியார்கள் இருவர் என்று கேட்டிருக்கேன். இந்த ஸ்கிரீன் விளங்குதா உங்களுக்கு? ஸ்கிரீன் ஓகேயா? ஸ்கிரீன் ஓகே, ஓகே, ரைட், சரி. அப்ப சொல்லுவோம், சைவ சமயத்திற்கு தொண்டாற்றிய பெண்ணடியார்கள் இருவர். அப்ப சைவ சமயத்தை பொறுத்த வரைக்கும் நாயன்மார்கள் எங்களுக்கு பங்களித்திருக்காங்க. 63 நாயன்மார்கள் பற்றி பெரிய புராணம் பேசுது. அப்ப 63 நாயன்மார்கள் இருக்கிறார்கள். இதை விட அரசிகள் இருக்கிறாங்க, ஏனையவர்கள் இருக்கிறாங்க. அப்ப அந்த வகையில எங்களுக்கு சைவத்துக்கு தொண்டாற்றிய பெண்ணடியார்கள் என்று சொன்னா நாங்கள் யாரை சொல்லலாம்? யார் யார் வருவாங்க? யாராவது நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். திலகவதியார். ஓகே, திலகவதியார், மங்கையர்க்கரசியார், காரைக்கால் அம்மையார், திலகவதியார், மங்கையர்க்கரசியார், காரைக்கால் அம்மையார். ஓகே, வெரி குட். ஸோ சரியான விடை எங்களுக்கு திலகவதியார், காரைக்கால் அம்மையார், மங்கையர்க்கரசியார். அப்ப இவர்களுடைய பங்குகள் பற்றி எப்படி சொல்லலாம்? இப்ப திலகவதியார் இப்ப சிறு உறுப்புக்கு இவங்கள யாராவது வரலாம், சிறு உறுப்புக்கு வரலாம் அப்படின்னு சொன்னா இப்ப எப்படி சொல்லுவோம்? ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் பார்த்துட்டு போவோம். இப்ப திலகவதியார் செய்த பங்களிப்பு என்ன? சைவ சமயத்துக்கு என்ன பங்களிப்பு செய்திருக்கிறார்? திலகவதியார் வந்து சைவத்துக்கு செய்த பங்களிப்பு என்ன? அப்படி என்ன இவர் தொண்டாற்றிருக்கிறார் என்று சொன்னா எங்களுடைய திருநாவுக்கரசருடைய இருந்தவ. அப்ப திருநாவுக்கரசர், ஓ ரைட், திருநாவுக்கரசருடைய தமக்கையாரா இருந்தவர். அப்ப திருநாவுக்கரசர் சைவத்திலிருந்து சமணத்துக்கு போறார். சமணத்துக்கு போன திருநாவுக்கரசர் மீண்டும் சைவத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர் திலகவதியார் இல்லையா? அப்ப இறைவனிடம் போய் வேண்டுகின்றார். தம்பி வந்து கூடாத சமயத்துக்கு போயிருக்கார், அந்த கூடாத சமயத்திலிருந்து மீட்டு தர வேணும் என்று இறைவனிடம் கேட்கிறார். இவர் இறைவனிடம் கேட்டதனாலதான் அங்க திருநாவுக்கரசருக்கு சூழ நோய் வருது. அப்ப சூழ நோய் வருகிறது. சமணர்கள் வந்து எவ்வளவோ முயற்சி செய்கிறார்கள், மந்திர தந்திரங்கள் எல்லாம் பயன்படுத்துறாங்க, எதனாலும் பிரயோஜனம் இல்லை. கடைசி என்ன செய்கிறார்? அக்கா வர சொல்றார். அப்ப அக்கா சொல்றா, நான் சமணரிடத்துக்கு வரமாட்டேன் என்று சொல்லி அனுப்புறா. உடனே திருநாவுக்கரசர் அங்கிருந்து மருள் நீக்கியார். அங்கிருந்து ஓடி வர அக்காட்ட ஓடி வந்தா அக்கா விபூதி கொடுக்குறா. விபூதியை கொடுத்து இந்த திருவதிகை வீரட்டானேஸ்வர பெருமான போய் அவரை வழிபட்டு அவரிடம் வேண்டு அவர் உனக்கு குணப்படுத்துவார் என்று சொன்னோன்னே விபூதியை பூசிட்டு இவர் பாடல் பாடத் தொடங்குகிறார். கூற்றாயினவாறு விளக்ககள் 2 பாடல் பாடத் தொடங்குகிறேன். தொடங்கணும்னா சூளை நோய் அங்கிருந்து மறைந்து போகிறது. அப்ப திருநாவுக்கரசரை சமணத்திலிருந்து மீளவும் சைவத்திற்கு கொண்டு வந்தவர் திலகவதியார். அது மட்டும்தான் இவருடைய தொண்டா? அது மட்டும்தான் இவருடைய தொண்டா? இல்லை. என்ன, இவர் வந்து திருவதிகை ஆலயத்தில் தங்கியிருந்து சரியை தொண்டுகள் செய்திருக்கிறார். திருவதிகை ஆலயத்திலே தங்கியிருந்து சரியை தொண்டுகள் செய்திருக்கார். இப்ப இந்த திருவதிகை ஆலயம் என்று சொல்லாம வீரட்டானேஸ்வரத்தில் இருந்து தொண்டு செய்தார் என்று சொன்னா சரியா பிள்ளையா? இப்ப வந்து இந்த செகண்ட் பார்ட்ல வார பகுதி பகுதி 2ல வார முதலாம் கேள்வியில 10 கேள்வியில இந்த திலகவதியார் தங்கியிருந்து தொண்டு செய்த ஆலயம் என்று கேட்க நீங்க வீரட்டானேஸ்வரம் என்று சொல்லி சொல்றீங்க. வீரட்டானேஸ்வரம் என்று சொன்னா அது சரியா பிள்ளையா? வெறுமனே வீரட்டானேஸ்வரம் என்று சொன்னா சரியா பிள்ளையா? யாராவது சொல்லுங்க. வீரட்டானேஸ்வரன் மட்டும் சொன்னா சரியா பிள்ளையா? பிள்ளை. ஏன் பிள்ளை? ஏன் பிள்ளை? வீரட்டானேஸ்வரம் பிள்ளை. ரைட். வீரட்டானேஸ்வரம் ஏன் பிள்ளை என்றா, வீரட்டானேஸ்வரம் என்றது இறைவன் வீரச் செயல் புரிந்த தலம்தான் வீரட்டானேஸ்வரம்.
சிவபெருமான் வந்து வீரச் செயல்கள் புரிந்த தலம் வீரட்டானேஸ்வரம் என்று சொல்லப்படுது. வீரட்டானேஸ்வரம் என்றது 8 கோவில்கள் இருக்கு. அட்ட வீரட்ட செயல்கள் செய்திருக்கார் இறைவன். 8 வீரச் செயல்கள் புரிந்திருக்கிறார். அப்ப 8 வீரச் செயல்கள் புரிந்திருக்கிறதுனால அது அட்ட வீரட்டானேஸ்வரம். அந்த 8ல ஒன்றுதான் இந்த திருவதிகை வீரட்டானேஸ்வரம். இறைவனுடைய 8 வீரச் செயல்கள்ல ஒன்றுதான் இந்த திருவதிகை வீரட்டானேஸ்வரம். அப்ப திருவதிகை கோவில் என்று சொன்னா சரி, அதை விட்டுட்டு நீங்க மொட்டையாக வீரட்டானேஸ்வரம் என்றா அது எந்த வீரட்டானேஸ்வரம் என்று சொல்லி குழப்பத்துக்குள்ள வரும். அப்ப தெளிவில்லாத ஒருபடையாக இருக்கும். சரியோ? ரைட். அப்ப அதனால நீங்க வீரட்டானேஸ்வரம் என்று மொட்டையா போட்டீங்க என்றால் அது உங்களுக்கு புள்ளியை தராது. அது சில நேரம் ஒரு புள்ளி போட சொல்லுவாங்க, இல்லாட்டி புள்ளியே கொடுக்காங்கன்னு கூட சொல்லலாம். அப்ப அதை நாங்க சரியா சொல்ல முடியாது. நீங்கள் சரியான விடையை தெளிவா எழுதி கொள்ளணும். 2 புள்ளிக்கெல்லாம் வரைக்குள்ள திருவதிகை வீரட்டானேஸ்வரம் சொல்லணும். காரைக்கால் அம்மையாரை பற்றி உங்களுக்கு தெரியும். காரைக்கால் அம்மையாருடைய சமய தொண்டு என்று கேட்டா அவர் மாம்பழம் கொடுத்த கதையெல்லாம் எழுதி கொண்டிருக்க கூடாது. நேரடியாக நாங்கள் பாயிண்ட்ஸுக்குள்ள போயிடணும். அப்ப காரைக்கால் அம்மையாருடைய சமய பணிகள் என்று கேட்டா, காரைக்கால் அம்மையார் சிவபக்தியாக இருந்தவர், சிவனிடத்திலே ஆழ்ந்த அன்பு கொண்டிருந்த விஷயம், அவரால் எழுதப்பட்ட நூல்கள் என திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம், அற்புத திருவந்தாதி, திருவிரட்டை மணிமாலை போன்ற நூல்களை எழுதியது, கைலாயத்துக்கு சென்றது, இறைவனை போற்றி பாடியது என்று சொல்லி இந்த விஷயங்களை நாங்கள் சுருக்கமாக சொல்லிக்கொண்டு போகலாம். அதே மாதிரி மங்கையர்க்கரசியாரை பொறுத்த வரைக்கும் பாண்டிய மன்னனுடைய மனைவியாக இருந்தவ, பாண்டிமாதேவியாக இருந்தவ. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மதுரை மாநகரமே பாண்டிய மன்னன் எந்த வழியோ குடிகளும் அவ்வழி என்று சொல்லி பாண்டிய மன்னன் சமணக்கு போன பிறகு மதுரை மாநகரமே சமணத்துக்கு மதம் மாறுது. அந்த நிலையில சம்பந்தரை வரவழைத்து ஒரு சமூக பணியாக மன்னனை மட்டுமில்ல மக்களையும் அந்த நாட்டையுமே சைவத்துக்கு மதமாற்ற வேண்டும் என்று சொல்லி மீள திருப்ப வேண்டும் என்று சொல்லி பணிபுரிந்தவர் மங்கையர்க்கரசியார். ஒரு பெண்ணாக இருந்து அந்த நாட்டையே சைவத்திற்கு மீள கொண்டு வந்தவர் என்ற வகையில் மங்கையர்க்கரசியார் முக்கியமானவர். அப்ப இவர்களை பற்றி கொஞ்சம் பாயிண்ட்ஸ்கள் எடுத்து வைங்க. ஏனென்றால் சில நேரங்களில் சிறுகுறிப்புக்குள்ளேயோ அல்லது வேறு எங்கேயோ வரலாம். சரி, அப்ப அந்த வகையில் 40வது வினா நாங்களோடு பார்த்திருக்கோம். சைவ சமயத்திற்கு தொண்டாற்றிய பெண்ணடியார்கள் 2 பேர் கேட்டிருக்கு. நாங்கள் 2 பேரை கொடுத்தா போதும். சரியோ? 3 பேர் எழுதணுன்ற அவசியம் இல்லை. 2 பேர் கேட்டிருக்கு. நாங்கள் அறிவுக்காக 3 பார்த்திருக்கோம். சரி, இப்ப 41வது வினா போறோம். சூரியன் மேட ராசியில் புகுகின்ற நாள் எது? சரியான விடை யாரும் தெரிஞ்சார்கள்? சூரியன் மேட ராசியில் புகும் நாள் எது? சித்திரை புது வருட பிறப்பு. சித்திரை வருட பிறப்பு. சித்திரை வருட பிறப்பு. வேற விட இருக்கோ? சித்திரை வருட பிறப்பு. ஓகே, நினைக்கிறேன் சிலர் கவரேஜ் ஏதோ இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க கதைக்கிறேன் கேட்கல. ஒருவேளை என்னுடைய சைட்ல இஷ்யூ இருக்கோ தெரியல. ரைட். ஸோ சரியான விடை வந்து சித்திரை வருட பிறப்பு. சூரியனுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? தைப்பொங்கலுக்கும் சூரியனுக்கும் என்ன தொடர்பு? தைப்பொங்கலுக்கும் சூரியனுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? சரி, அதாவது தைப்பொங்கல் என்று சொல்வது சூரியன் மகர ராசிக்கு பிரவேசிக்கின்ற நாள் தைப்பொங்கல் என்று சொல்லுவோம். சூரியன் மகர ராசிக்கு பிரவேசிக்கின்ற நாள் தைப்பொங்கல். அதனாலதான் ஒரு காலத்துல கொஞ்ச காலத்துல இந்த தைப்பொங்கலை தமிழர் புத்தாண்டு என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தாங்க. எங்களுடைய தமிழர்களுடைய புத்தாண்டு தைப்பொங்கல் தான், இந்த சித்திரை வருடம் வந்து புத்தாண்டு இல்லைன்றெல்லாம் கொஞ்ச நாள்ல வந்து இந்த சோசியல் மீடியாக்கள் எல்லாருமே பெரிய படைப்பட்டாளமாக எல்லாம் பேசி கொண்டிருந்தாங்க. அப்ப தைப்பொங்கல் என்று சொல்வது சூரியன் மகர ராசிக்கு பெயர்ந்த நாள். சரியோ? அப்ப இது வந்து எங்களுடைய ராசி சக்கர அடிப்படையிலோ, எங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலோ அல்லது சமய சோதிட மரபுகளின் அடிப்படையிலோ இது புத்தாண்டு கிடையாது. புத்தாண்டு என்று சொல்வது 12 மாதங்களில் முதல் மாதமாகிய மேட மாதத்துக்கு, மேட ராசிக்கு அல்லது மேட மாதத்துக்கு சூரியன் பிரவேசிக்கின்ற காலத்தை தான் நாங்கள் புது வருட பிறப்பு, ஒரு ராசி சக்கரத்தினுடைய முதலாவது தொடக்கம் என்றனால அதை புது வருட பிறப்பு என்று சொல்றது. தைப்பொங்கல் மகர ராசிக்கு சூரியன் வருகின்ற நாள். இதனை மகர சங்கராந்தி என்று சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும், இந்த ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கிறவர்கள் பக்தர்கள் இந்த மகர ஜோதி தரிசனத்துக்காக சபரிமலையில் இருப்பார்கள். மகர ஜோதி. அப்ப இந்த மகர ராசிக்கு சூரியன் வருகின்ற நாளை தைப்பொங்கல் என்று சொல்லி கொண்டாடுகின்றோம். ரைட். அப்ப அது உங்களுக்கு தெரியும். ஆடிப்பிறப்பிட விஷயம் என்ன? ஆடிப்பிறப்பு எந்த ராசிக்கு சூரியன் வாரேர்? ஆடிப்பிறப்புல எந்த ராசிக்கு சூரியன் வாரேர்? தெரிஞ்சாங்க. ஆடிப்பிறப்பு கடகராசி. வெரி குட். ஸோ ஆடிப்பிறப்பு கடகராசிக்கு சூரியன் இடம்பெயர்ந்து வருகின்ற காலத்தை நாங்கள் ஆடிப்பிறப்பு என்று சொல்லுவோம். பொதுவாக ஆடி மாசம் என்று சொல்லக்குள்ள அங்கே சூரியன் கடகராசிக்கு வரைக்குள்ள வெக்கைகள் அதிகமாகும், சூடு அதிகம். நாங்கள் குடிக்கிறது உளுந்து பயறு போன்ற தானியங்களை பயன்படுத்தி
கூழ் சாப்பிட்றதுக்கு காரணம் வந்து இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய சூரிய வெப்பத்தினால அம்மை போன்ற நோய்கள் ஏற்படும். அந்த நோய்களில் இருந்து மீட்டெடுப்பதற்காக ஒரு நேரடியாக சொல்லாமல் நாங்கள் வழிபாடு சார்ந்து சொல்லியிருக்கிற விஷயம் கூழ் போன்ற உணவுகளை தயாரித்து குடிப்போம் அப்படி என்று சொல்லி. அப்ப எங்களோட சமயத்தை பொறுத்த வரைக்கும் அது விஞ்ஞான ரீதியான ஒரு சமயம், நிறைய கருத்துக்கள் விஞ்ஞான ரீதியாக சொல்லப்பட்டு கொண்டு வரும். சரி, இப்ப மார்கழி திருவாதிரை சிவவிரதங்களில் ஒன்று. இப்ப நாங்க இந்த முறை எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களுக்குள்ள இந்த விரதங்கள் பண்டிகைகள் ஒரு வினா. சரியோ, விரதங்கள் பண்டிகைகள் ஒரு வினா. நாங்கள் செகண்ட் பார்ட்டுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள்ல ரைட், விரதங்கள் பண்டிகைகள் ஒரு வினாவாக வரும் என்று எதிர்பார்க்கிறோம். ஏனென்று சொன்னா கடந்த காலங்களில் விரதங்கள் பண்டிகைகள்ல இருந்து வினா ஒன்று வரல. இந்த வழிபாட்டியல் சார்ந்த வினாக்கள் பார்த்து கொண்டு வரைக்குள்ள விரதங்கள் பண்டிகையிலிருந்து ஒரு வினா வரல. அதனால விரதங்கள் பண்டிகையிலிருந்து கட்டாயம் ஒரு வினா வரும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். யூடியூப்ல வந்து நான் வீடியோ போடல, நிறைய பேர் கேட்டிருக்காங்க சார் எதிர்பார்க்க வினாக்கள் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இன்னும் சில பேர் வந்து டெட்லைன் தந்திருக்காங்க சார் 16ஆம் தேதிக்கு முதல் எதிர்பார்க்க வினாக்கள் சொல்லுங்க அப்படியெல்லாம் கூட விரட்டி இருக்காங்க. ஸோ எதிர்பார்க்க வினாக்கள் அப்படியே எடுத்தடுப்புல ஓப்பனா சொல்ல முடியாது. ஏன்னா இதுல இருந்து தான் வினா வரும், இதுல இருந்து வினா வர முடியாது. அந்த அளவுக்கு நாங்கள் மை போட்டெல்லாம் சொல்றாக்கள் இல்லை. ஸோ எதிர்பார்க்கிற வினாக்கள்ன்றது ரைட், போன முறை இந்த முறை வந்திருக்கு, இந்த முறை இது வரல, ஆகையினால இந்த பகுதியிலிருந்து வினாக்கள் வரலாம் என்று ஒரு கெஸிங்ல சொல்லலாமே தவிர இதுதான் வினா என்று சொல்லி சொல்ல முடியாது. அப்ப நாங்க நேரடியா கேள்விகளை போட்டுட்டு பிள்ளை இந்த பேப்பர் தான் வரும், இதுதான் வரும், போய் செய்யுங்க நான் அப்படி சொல்றால் கிடையாது. ஓரளவுக்கு என்னென்ன பகுதிகளில் இருந்து வரல, அதனால வரலாம் என்று நாங்க சொல்றோம். அது கூட வினாத்தால் தயாரிக்கிறார்களுக்கு தான் தெரியும் இல்லையா, எந்த கேள்வி போட போறோம் போட மாட்டோம்ன்றது. அப்ப அதை ஒரு நாளும் இந்த எதிர்பார்க்கைகளை முழுமையாக 100% நம்பாதீங்கள். பட் ஓரளவுக்கு நாங்கள் சொல்றோம் என்னென்ன பகுதி வந்திருக்கு, ஸோ இது வரல, அதனால இதிலிருந்து வரலாம் என்று சொல்லி நாங்கள் ஒரு அனுமானம் சொல்லுவோம். ஆனா இதுல அந்த வினாவை வந்து பெரும்பாலான மாணவர்கள் அந்த வினாவை எடுக்கல எங்களுக்கு. உதாரணத்துக்கு ஒரு தேவாரம் போடுறாங்க, சொல்லுவோம் ஒரு தேவாரம் போடுறாங்க, அந்த தேவாரத்தை பெரும்பாலான பிள்ளைகள் அந்த தேவாரம் தொடவே இல்லை. அந்த தேவாரத்தை தொடவே இல்லை என்று சொன்னா திரும்பி அடுத்த வருடம் அந்த தேவாரத்தை போடலாம். இப்ப நீங்க கேட்பீங்க, போன வருஷம் அந்த அதே வினா திரும்பி வந்திருக்கிறது என்று சொன்னா பெரும்பாலான மாணவர்கள் அந்த வினாவை எடுக்கல என்று சொன்னா, அந்த வினாவை எடுத்த வீதம் குறைவு என்று சொன்னா திருப்பி அந்த வினாவை போடலாம். என்னடா பிள்ளைகள் அந்த பக்கத்துல வீக்கா இருக்காங்க, திருப்பி ஒருக்கா போடலாம், அதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஆகையினால அது வினாத்தாள் செட் பண்றவங்களோட மனநிலையிலான் இருக்கு, அவங்களுடைய தந்துரோபாய உத்திகள் தான் இந்த வினாவை எடுக்கணும் இதை எடுக்கக்கூடாதுன்றது. மற்றபடி நாங்கள் ஓரளவுக்கு கெஸ் பண்ணுவோம், இத்தனை வருடம் வந்திருக்கு, போன வருடம் வந்திருக்கு அதனால வராது, அதுக்கு முதல் வருடம் வந்திருக்கு அதனால வராது, இல்லை 2-3 வருடமா வரல அதனால வரும், இல்லை இது 2020-21ஆம் ஆண்டுல வந்தது அதுக்கு பிறகு வரல அதனால வரும், இப்படித்தான் சொல்லலாமே தவிர நிச்சயம் படுத்தி சொல்ல முடியாது. ஸோ ஆகையினால ஓரளவுக்கு எல்லா பாடத்தையும் பரவலா படிங்க. வளமையா நான் சொல்ற பிள்ளைகள் செகண்ட் பார்ட்ல வராத வினா எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குள்ள வரும். இப்போ நான் இந்த கிளாஸ்ல கூட இந்த பிள்ளைகளுக்கு தெரியும் இன்னென்ன பகுதிகளை நாங்கள் கொஞ்சம் கூட பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லா பகுதியிலையும் தான் ஃபர்ஸ்ட் பார்ட் கேள்வி செய்து கொண்டே போறோம், எல்லா பகுதியும் டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போறோம். காரணம் என்னன்னா செகண்ட் பார்ட்ல வினா சாய்ஸ் பண்ணீங்கன்னா மற்ற வினா எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குள்ள வரும். ஆகையினால எல்லா பகுதிகளையும் பரவலா படிங்க. சரியோ, ரைட். அப்ப அந்த வகையில விரதங்கள் பண்டிகைகள் இருந்து செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு வினா வரல, பட் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குள்ள வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குள்ள ஆங்காங்கே வந்திருக்கு. செகண்ட் பார்ட்ல ஒரு பெரிய வினா வரல, அதனால கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் விரதங்கள் பண்டிகையிலிருந்து ஒரு வினா வரும் என்றதை எதிர்பார்க்கலாம். சரி, இப்படி நான் இடையிடைக்க கேள்விகளோ பகுதிகள் சொல்லிக்குள்ள சில எதிர்பார்க்கை பகுதிகளை சொல்லி கொண்டு போனே தவிர தனியே அதை மட்டும் செய்ய மாட்டோம். சொல்லுங்க நிஷாந்தினி. ஓகே, ரைஸ் ஆன் பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. சரி, ஓகே. அப்ப ஆடிப்பிறப்பு, சரி, இந்த மூன்றும் சூரியனோடு தொடர்புடையது. தைப்பொங்கல், சித்திரை வருடப்பிறப்பு, ஆடிப்பிறப்பு மூன்றும் சூரியனோடு தொடர்புடையது. சூரியனுடைய ஒவ்வொரு ராசி பிரவேசங்களையும் அடிப்படையாக கொண்டது. அப்ப 4வது விடை மார்கழி திருவாதிரைக்கும் சூரியனுக்கு விரதத்தினுடைய கடைசி நாள் வரும். நாங்கள் கடந்த வகுப்புல பேசியிருக்கோம், திருவம்பா விரதத்தினுடைய கடைசி நாள் வரும். மார்கழி மாதத்துல திருவாதிரை நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி அன்றைக்கு மார்கழி திருவாதிரை. இந்த மார்கழி திருவாதிரை எந்த கோயில சிறப்பாக இடம்பெறும்? மார்கழி திருவாதிரை எந்த கோயில சிறப்பாக இடம்பெறும்? மார்கழி திருவாதிரை மிக இடம்பெறுகின்ற ஆலயம் காரைநகர் சிவன் கோயில். காரைநகர் சிவன் கோவில் இலங்கையில். காரைநகர் சிவன் கோயில் என்றது இலங்கையில் இல்லையா? பொதுவா இந்தியாவில திருவண்ணாமலை இல்ல. திருவண்ணாமலையில என்ன இடம்பெறும் சிறப்பாக? கார்த்திகை விளக்கீடு. திருவண்ணாமலையில சிறப்பாக இடம்பெறுவது கார்த்திகை விளக்கீடு. மார்கழி திருவாதிரை சிறப்பாக இடம்பெறுகின்றதெல்லாம் மார்கழி திருவாதிரை. சரி, மார்கழி திருவாதிரை எந்த கடவுளுக்குரியது? சிவபெருமானுடைய எந்த வடிவத்துக்குரியது? அந்த மார்கழி திருவாதிரை ஒரு அபிஷேகம் நடக்கும் இல்ல, ஒரு அபிஷேகம் நடக்கும். என்ன அபிஷேகம்? நடேசர் அபிஷேகம். நடேசர் அபிஷேகம். வெரி குட். நடராஜர் அபிஷேகம், நடேசர் அபிஷேகம் நடக்கும். அது நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லுவோம். என்ன ஆருத்ரா தரிசனம்? அப்ப நடராஜருக்குரிய அபிஷேகம். அப்ப நடராஜரை கருவறையிலே வைத்திருக்கிற ஆலயம் இது
நடராஜரே கருவறையில வைத்திருக்கிற ஆலயம் சிதம்பரம். சிதம்பரம் சிதம்பரம். ஓகே, அப்ப மார்கழி திருவாதிரை சிறப்பாக நடைபெறுகின்ற ஆலயம் சிதம்பரம். சிதம்பரத்தை போலவே இலங்கையில் காரைநகர் சிவன் கோவிலில் இது சிறப்பாக நடைபெறுகிறது என்பதனாலதான் காரைநகர் சிவன் கோயிலை நாங்கள் ஈழத்து சிதம்பரம் என்று சொல்லி சொல்றோம். சரி, காரைநகர் சிவன் கோயில் ஈழத்து சிதம்பரம் என்று சொல்லப்பட்டதற்கான காரணம் சிதம்பரத்தை போலவே இலங்கையிலும் இந்த காரைநகர் சிவன் கோயில்ல இந்த மார்கழி திருவாதிரை சிறப்பாக நடைபெறுகிறது என்பதனாலதான் ஈழத்து சிதம்பரம் என்று சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்த மார்கழி திருவாதிரைக்கு இன்னும் ஒரு சிறப்பு ஒன்று இருக்கு, நாங்க படிச்சிருக்கோம். நாயன்மார்களோடு தொடர்புபடுத்தி படிச்சிருக்கோம். யாரா ஒரு சிறப்பு பெறுகிறது. என்ன சிறப்பு? ஓகே, நாயன்மாரோட திருமுறைகளோடு தொடர்புபட்ட ஒரு சிறப்பு இருக்கு. மார்கழி திருவாதிரைக்கும் திருமுறைகளுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு சொல்லுங்க. சரி, இன்னொரு குழுதாரன். மார்கழி திருவாதிரை என்று சிவன் கோயில் என்ன நிகழ்வு நடக்கும்? மார்கழி திருவாதிரை அன்று சிவன் கோயில என்ன ஒன்று ஆருத்ரா தரிசனம் சொல்லிட்டோம், நடேசர் அபிஷேகம் சொல்லிட்டோம். இன்னும் ஒரு விஷயம் நடக்கும். அந்த திருவம்பாவை விரதத்தினுடைய 10ஆம் நாள் மார்கழி திருவாதிரை அன்றைய தினம் சிவன் கோயில்கள்ல ஒரு நிகழ்வு நடக்கும். என்ன நிகழ்வு நடக்கும்? திருவாசகமன்றி ஏனைய திருமுறைகளை ஓதுகின்ற வழக்கம் இல்லை. அது 10 நாளுமே. ஏன்னா 10 நாளும் கட்டிக்காரன் 10 நாளுமே இந்த திருவம்பாவை விரத காலம் 10 நாளுமே திருவாசக பாடல் மட்டும்தான் பாடுறது. அந்த திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சியே திருவம்பாவை மட்டும்தான் பாடுவோம் இந்த 10 நாளும். வேற திருமுறை பாடல் எதுவுமே பாடுறல. அது சரி, அது ஓகே. இப்ப நாங்க இருந்த மார்கழி திருவாதிரைக்கு மட்டும், திருவம்பாவை விட்டுருங்க, முதல் 9 நாளே விட்டுருங்க, அந்த திருவாதிரைக்கு மட்டும் திருமுறைகளோடு ஒரு தொடர்பு, ஒரு நிகழ்வு தொடர்புப்பட்டது. ரைட். இந்த திருவாதிரை என்று சிவன் கோயில் என்ன நடக்கும்? மார்கழி திருவாதிரை என்று சிவன் கோயில ஒரு திருவிழா நடக்கும். என்ன திருவிழா? சரி, இது ஏனைய நாட்கள்ல வளமையாக சிவன் கோயில நடக்கிற மகோற்சவத்துல ஒரு முக்கியமான அழித்தல் தொழிலை குறிக்கிற திருவிழா ஒன்று இருக்கு. அந்த திருவிழா இந்த மார்கழி திருவாதிரையில் நடக்குமா? மகோற்சவங்களில் அழித்தல் தொழிலை குறிப்பது தேர் திருவிழா. தேர் திருவிழா. மார்கழி திருவாதிரையில தேர் திருவிழா நடக்கும் இல்ல? மார்கழி திருவாதிரை என்று தேரோட்டம் நடக்கும். சரியோ? அந்த தேர்ல யார் வருவேர்? நடராஜ பெருமான் வருவேர். மற்றைய இப்ப கோயில் திருவிழாக்கள்ல ஆலய மகோற்சவத்துல தேர் உற்சவம் நடக்கிற பொழுது யார் வருவேர்ண்டா அங்க சோமஸ்கந்தர் வருவேர். வடிவா பாருங்க, இனி சிவன் கோயிலுக்கு போனா வடிவா பாருங்க, சிவன் கோயில்ல திருவிழா நடக்கிற நேரத்துல தேர்ல வாடுறது சோமஸ்கந்தர். அதாவது சிவபெருமானும் பார்வதியும் நடுவில் முருகனுமா வருவாங்க, சோமஸ்கந்த மூர்த்தம் வரும். ஆனா இந்த மார்கழி திருவாதிரை அன்றைக்கு யார் வருவேன்னா நடராஜர் வருவேர். சரியோ? நடராஜர் வருவார். அதான் இந்த கடைசியா நடேசர் ஆட்டம் மிக சிறப்பாக இருக்கும். என்ன நடேசருடைய ஆட்டம் இந்த மார்கழி திருவிழா பொழுது. நேரத்தை கருத்து நானே கொண்டு போறேன். மார்கழி திருவாதிரையின் பொழுது சிதம்பரத்தில் தேரோட்டம் நடக்கிறது. அந்த தேரோட்டத்தின் பொழுது தேர் ஓடாமல் மணலுக்குள் சில்லு புதைந்து விடுகிறது. ரைட். இப்ப சொல்லுங்க, அப்ப என்ன நடந்தது? இப்ப சொல்லுங்க, என்ன நடந்தது? சிதம்பரத்துல மார்கழி திருவாதிரையில தேரோட்டத்தின் பொழுது தேர் ஓடாமல் சில்லு மணலுக்குள் புதைந்து விடுகிறது. அந்த நேரத்தில் என்ன நடந்தது? தேவாரம் பாடி சிவபெருமான் அசரீரி சொன்னாரா? சிவபெருமான் அசரீரியாக. கோசிகன் சொல்லுங்க. தேவாரம் பாடி அவரை அந்த சக்கரத்தை மீட்டு இருக்கிறது. என்ன தேவாரம்? என்ன தேவாரம் பாடினீர்? என்ன தேவாரம்? தேவாரமா? அப்படியே சொல்லுங்க. தேவாரமா? திருப்பல்லாண்டு சார். சேந்தா பல்லாண்டு பாடுக என்று சொல்லி சிவபெருமான் அசரீரி சொல்ல சேந்தனார் திருப்பல்லாண்டு பாடிய சம்பவம் மார்கழி திருவாதிரையுடன் தொடர்புடையது. சரியோ? அப்ப எங்க நடந்தது? சிதம்பரத்துல. எப்ப நடக்குது? மார்கழி திருவாதிரையில. இப்ப சேந்தனார் திருப்பல்லாண்டு பாடிய சந்தர்ப்பம் சிதம்பரத்துல மார்கழி திருவாதிரையில தேரோடுகின்ற போது அந்த தேரானது மணலிலே புதையுண்டு நின்று விடுகிறது. அந்த நேரத்துல சிவபெருமான் அசரீரி சொல்றார், சேந்தா பல்லாண்டு பாடுக என்று சொன்னோன்னே சேந்தனார் திருப்பல்லாண்டு பாடுறார். திருப்பல்லாண்டு பாட தேர் ஓடத் தொடங்குகிறது. சரியோ? அப்ப மார்கழி திருவாதிரைக்குரிய சிறப்பு அது. மார்கழி திருவாதிரை சிவபெருமான் உடைய விரதம். இப்ப இதுக்கும் சூரியனுக்கும் தொடர்பு இருக்கிறதா? இதுக்கும் சூரியனுக்கும் தொடர்பு இருக்கிறதா? சூரியனுக்கும் இந்த மார்கழி திருவாதிரைக்கும் தொடர்பு இருக்கா? என்னடா நான் வளமையா நான் கேள்வி போடக்குள்ள என்ற பிள்ளைகளுக்கு தெரியும், இந்த கேள்வியோட வார விடைகளுக்கும் கேள்விக்கும் ஏதோ ஒரு தொடர்பு தான் போடுவேன். அப்பதான் நாங்க டிஸ்கஸ் பண்ணக்குள்ள அதோட தொடர்பட்ட மாதிரி பேசி கொண்டு போகலாம். இப்ப தைப்பொங்கலுக்கு நாங்க சொன்னோம் மகர சங்கராந்தி, மகர ராசிக்கு போறது, சித்திரவிட பிறப்பு மேட ராசிக்கு போறது, ஆடி பிறப்பு கடக ராசிக்கு போறது. அப்ப இந்த மார்கழி திருவாதிரைக்கும் இந்த சூரியனுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா என்றா என்ன தொடர்பு என்றால், நாங்கள் ஒரு வருடத்தை 2ஆக பிரிக்கிறோம். எப்படி 2ஆ பிரிப்போம்? ஒரு வருடம் 2ஆ பிரிக்கப்படும். ஒரு வருடத்தை 2ஆக பிரிப்போம். எப்படி 2ஆ பிரிப்போம்? ஓகே, ஒரு வருடம் உத்தராயணம் தட்சணாயனம் என்று 2ஆக பிரிக்கப்படும். ஒரு வருடமானது 2 அயனங்கள், உத்தராயணம் தட்சணாயனம். உத்தராயணம் என்றா என்ன? உத்தராயணம்
சூரியன் வடக்கு நோக்கி போறது. தை முதல் ஆணி சூரியன் வரை உள்ள காலப்பகுதி. சூரியன் வடக்கு நோக்கி செல்றது. ஓகே கோசி, எனக்கு கவரேஜ் பிரச்சனை நினைக்கிறேன், இஷ்யூ நினைக்கிறேன். ரைட். சுருக்கமா சொன்னா சூரியன் என்ன வடக்கு நோக்கி செல்கின்ற அல்லது தை தொடக்கம் ஆணி வரையான காலம், சரி, ஆணி வரையான காலம், தை தொடக்கம் ஆணி வரையான முதல் 6 மாத காலமும் உத்தராயணம் என்று சொல்லப்படும். தட்சணாயனம் என்று சொன்னால் சூரியன் தெற்கு நோக்கி பயணிக்கின்ற காலம், ஆடி தொடக்கம் மார்கழி வரையான 6 மாதம் தட்சணாயனம் என்று சொல்லப்படும். உத்தரமண்டா வடக்கு, தட்சணமண்டா தெற்கு. சரியா? உத்தரமண்டா உத்தர பாக என்றா வடக்கு திசை, தட்சண பாகம் என்றா தெற்கு திசை. தட்சணாமூர்த்தி என்ற பெயர் வந்தது காரணம் அவர் தென் திசையில் இருப்பதனால, தான் தட்சணாமூர்த்தி. தட்சண கைலாயம், ஆலயத்துக்கு தட்சண கைலாயம் என்று பெயர்ந்த காரணம் கைலாய மலையிலிருந்து பெயர்க்கப்பட்ட சிகரம் தென் திசையில் வந்து விழுந்ததனால் தட்சண கைலாயம் என்று சொல்லப்படுது. தட்சிண மேரு, தென் திசை மேரு என்று சொல்லி தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஒரு சிறப்பு இருக்கு, தென் திசை மேரு. அப்ப தட்சண என்று சொன்னா தெற்கு, ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. அப்ப உத்தராயணம் என்றா சூரியன் வடக்கு நோக்கி போறது, தட்சணாயனம் என்றா சூரியன் தெற்கு நோக்கி வாரது. அப்ப தை முதல் ஆணி வரையான காலம், ஆடியிலிருந்து மார்கழி வரையான காலம் தட்சணாயன காலம். இந்த மார்கழி திருவாதிரை தட்சணா காலத்தினுடைய கடைசியில வார அபிஷேகம் இது. அதே மாதிரி பாருங்க, ஒரு வருடத்துல 2 தடவை நடேசர அபிஷேகம் நடக்கும். ஒன்று மார்கழியில் நடக்கும், 2வது ஆணியில நடக்கும். அப்ப ஆணி நான் சொன்னான், இப்ப உத்தராயணத்தினுடைய கடைசி காலம் ஆணி மாதம். அப்ப ஆணியில ஆணி உத்தரத்துல ஒரு நடேசர அபிஷேகம் நடக்கும், 2வது மார்கழி திருவாதிரையில ஒரு நடேசர அபிஷேகம் நடக்கும். சரியோ? அப்ப மார்கழி திருவாதிரை என்பது சூரியனுடைய தட்சிணாயனத்தினுடைய இறுதி காலத்தில் நடக்கிற நடேசர் அபிஷேகம். சரியோ? அப்ப அதையும் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ரைட், ஓகே. சோ அப்ப சூரியன் மேடராசியில் புகுன்ற நாள் வந்து சித்திரை வருடப்பிறப்பு என்று சொல்லுவோம். ரைட், இது எங்களுக்கு புது வருடமாக அமைகிறது. அடுத்த வினாவுக்கு செல்றோம். 42வது வினா பாருங்க. ஆன்மாக்களை பிறப்பு இறப்பிற்கு உட்படுத்துகின்ற மலம் எது? ஆன்மாக்களை பிறப்பு இறப்புக்கு உட்படுத்துகின்ற மலம். பொதுவாகவே மலங்கள் என்று சொல்றது ஆன்மாக்களை துன்பப்படுத்துவது, ஆன்மாவை அணுத்தன்மைப்படுத்துவது, ஆன்மாவினுடைய தன்மையை இல்லாமல் செய்வது, என்ன ஆன்மாவோட பசுத்துவத்தை இல்லாமல் செய்வது, இதெல்லாம் மலங்களுடைய வேலை. மலம் என்ற அழுக்கு. இப்ப நாங்க சொல்றோம் மலம் என்பது இந்த மலங்களுடைய வேலை. இதுல 3 மலங்கள் இருக்கு. 3 மலங்களுக்கு தனித்தனியான அம்சங்கள் இருக்கு, தனித்தனி இயல்புகள் இருக்கு. இப்ப கேள்வி, பிறப்பு இறப்பிற்கு உட்படுத்துகின்ற மலம் எது? எதுவா இருக்கும்? ஆன்மாவை பிறப்பு இறப்பிற்கு உட்படுத்துகின்ற மலம் கண்மம். கண்மம், ஓகே. கண்மம், கோஷிகன் கண்மம். வேற ஏதாவது இருக்கா? வேற யாரும்? கண்மம், கண்மம், ஓகே. சரி. சரியான விடை நாங்கள் நேரத்தை கருத்துல கொண்டு போறோம். கண்மம் வந்து சரியான விடை. சோ ஆன்மாக்களை பிறப்பு இறப்புக்கு உட்படுத்துகின்ற மலம் வந்து கண்மம். கண்மம் என்று சொன்னா பிள்ளைகள் செயல் என்று அர்த்தம். செயல் இல்லையா? நாங்கள் செய்கின்ற செயல்கள் கண்மம் என்று சொல்லப்படும். இப்ப செயல்களை நாங்கள் எப்படி சொல்லுவோம்? பாவ செயல், புண்ணிய செயல் என்றுவோம். அப்ப கண்மமும் வந்து பாவம் புண்ணியம் என்று 2 வகைப்படும். வினை கண்மம் என்றா இன்னொன்று வினை. அப்ப வினையை நாங்கள் நல்வினை தீவினை என்று சொல்லுவோம். இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த வினை செய்கின்ற வகையை பொறுத்து வினை எப்படி வகைப்படும்? பசு நல்வினை, சிவ நல்வினை, பசு தீவினை, சிவ தீவினை என்றெல்லாம் வகைப்படுத்தப்படும் என்று சொல்லுவோம். இந்த கண்மம் என்ன செய்யும்னா 3 வகைப்படும் இல்லையா? சஞ்சிதம், பிராரத்துவம், ஆகாமியம் என்று 3 வகைப்படும் கண்மம். அப்ப சஞ்சித வினை என்று சொன்னால் நாங்கள் பழைய பிறவிகளில் செய்து எஞ்சி இருக்கின்ற வினைகள் சஞ்சித வினை என்று சொல்லப்படும். அந்த சஞ்சிதத்திலிருந்து இந்த பிறவிக்கென்று நாங்கள் எடுத்து வர வினையை, சஞ்சித வினையிலிருந்து நாங்கள் இந்த பிறவிக்கு எடுத்து வரது பிராரத்துவம். பிராரத்துவ வினையை அனுபவித்துக் கொண்டிருக்கக்குள்ள புதிதாக செய்கிற வினை வந்து ஆகாமியம் என்று சொல்லப்படும். சரியோ? அப்ப சஞ்சிதம் வந்து நாங்கள் பழைய பிறவிகளில் செய்த வினைகள், அதிலிருந்து இந்த பிறவிக்கு எடுத்து வாரது பிராரத்துவ வினை. பிராரத்துவ வினையை அனுபவிக்கக்குள்ள புதிதாக செய்கிற வினை வந்து ஆகாமியம். இந்த ஆகாமியம் என்ன செய்யும்? சஞ்சித வினையில போய் சேரும். ஒரு பகுதி இந்த பிறவிலை அனுபவிச்சிருவோம், மிச்சம் எல்லாம் சஞ்சிதத்துல போய் சேரும். இப்ப பிறப்பு இறப்புக்கு உட்படுத்துறன்றது என்னன்னா, நாங்கள் செய்கின்ற வினைகளின் அடிப்படையில், அதாவது சஞ்சித வினை என்று சொன்னதானே. அப்ப சஞ்சித வினைகளுக்கு அடுக்கப்பட்டிருக்கல்லவா பழைய பிறவிகளை செய்த வினைகள். அப்ப அடுக்கப்பட்டிருக்கிற வினைகள்ல இருந்து ஒரு ஓர்டர்ல எங்களுக்கு பிறவிகள் வரும். அப்ப அந்த வினைக்கு ஏற்ப உங்களுக்கு இந்த முறை எங்களுக்கு பிறவிக்கு எவ்வளவு வினை கொண்டிருக்கோமோ அந்த வினைக்கு ஏற்ப எங்களுக்கு இந்த பிறவி அமையும்.
அப்ப இந்த பிறவியினுடைய தீர்மானம் நாங்கள் எப்படி பிறக்க வேண்டும், எங்க பிறக்க வேண்டும், யாராக பிறக்க வேண்டும், எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும், எவ்வளவு காலம் இருக்க போறோம், எப்ப இறப்போம், எப்படி இறப்போம், இந்த அவ்வளவுமே ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டு இருக்கும். எல்லாம் ப்ரீ பிளான் ப்ரோக்ராம்ஸ். என்ன எதை இந்த வடிவேல் சொல்ற மாதிரி எதையுமே பிளான் பண்ணி செய்யணும்னு சொல்ற மாதிரி இதெல்லாம் ஏற்கனவே பிளான் பண்ணப்பட்டது. நாங்க இதுல இருந்து ஒரு துளிய கூட மாற்ற முடியாது. சரியோ, இதுல இருந்து ஒரு துளிய கூட மாற்ற முடியாது. நாங்கள் எப்ப இறக்கணும், எப்படி இறக்கணும்ன்றது கூட ஆல்ரெடி பிளான் பண்ணப்பட்டதா. அது எதை பொறுத்ததுன்னா நாங்கள் முற்பிறவிகளில் செய்த வினைகளை பொறுத்து அது அமையும். அது என்ன ஓர்டர்ல வருமா? இப்போ உதாரணத்துக்கு நாங்க முதலாவது பிறவியில செய்தது நாங்க இப்ப அனுபவிக்கிறோம், ரெண்டாவது பிறவி அடுத்த பிறவிக்கு போவோம், அப்படியா இல்ல. அது ஏதோ ஒரு சிஸ்டமேட்டிக்கா அது நடக்கும். சரியோ, எல்லாத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இப்ப சாம்பாரை வைக்கிற மாதிரியும் வரலாம். சாம்பார் என்ன இருக்கும், எல்லா மரக்கறியும் உண்டா சேர்ந்து ஒரு சாம்பாரா இருக்கும். இல்ல தனித்தனி சோறு கறி வைக்கிற மாதிரி தனித்தனியும் வரலாம். அப்போ ஒவ்வொரு பிறவியில இருந்து தனித்தனியும் வரலாம், இல்லாட்டி ஒவ்வொரு பிறவியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எல்லாம் சேர்த்து வரலாம். அப்ப அது எங்களால தீர்மானிக்க முடியாது. பட் எங்களோட பழைய பிறவியின் அடிப்படையில தான், அந்த வினைகளின் அடிப்படையில் தான் கண்மம் வரும். அப்ப இந்த பிறவியில நாங்க செய்யற கண்மம் என்ன செய்யப்படும்? அது சஞ்சிதத்துல போய் சேரும். சிலது உடனே இந்த பிறவிக்கு வரும். இப்ப கண்மத்துல நாங்க சொல்லுவோம், சிலது உடனே இந்த பிறவியில் அனுபவத்துக்கு வரும். இப்ப எப்படி என்று சொன்னா, இப்ப வகுப்புல 2 பேர் இருக்கிறீங்க, 2 நண்பர்கள், இல்லாட்டி வீட்டுல அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி இருக்கிறீங்க. நீங்க அண்ணாக்கோ தம்பிக்கோ அடிக்கிறீங்க, அக்கா தங்கச்சிக்கு அடிக்கிறீங்க. அடிச்சா என்ன நடக்கும்? உடனே திருப்பி அடிப்போம். உடனே அக்காவை தங்கச்சி திருப்பி அடிப்பாங்க, இல்லாட்டி அம்மாவை அப்பா கூட திருப்பி அடிக்கலாம். வேணா கெட்டிக்கார பிள்ளைகள், அந்த ஸ்கிரீன்ல கீறுற பிள்ளைகள், வாழ்த்துக்கள். நல்ல விழுமிய பண்பு உங்களுக்கு இருக்கு, நான் வாழ்த்துக்கள் சொல்றேன். நல்ல விழுமிய பண்புகளோட நீங்க இருக்கிறீங்கன்றதை நான் ஏற்றுக்கொள்றேன். சமய பாடம் படிக்கிற பிள்ளைகள் அதுவும் நல்லா இருக்கணும். ரைட், சரியோ? அப்ப சில வினைகளுக்கு உடனே பலன் கிடைக்கும். இப்ப இதுக்கெல்லாம் கூட பலன் கிடைக்கும். இதுவும் ஒரு வினை தானே. வகுப்பு நடக்க இப்படி ஸ்கிரீன்ல கீறி விளையாடுறதும் ஒரு வினை. இது நல்ல வினையா தீய வினையா, இதுக்கு எப்ப பலன் வருது அதுக்குரிய மாற்று பலன் கிடைக்கும். சில வினைகளுக்கு பலன் இல்லை. சில வினைகளுக்கு பலன் இல்லை. உதாரணத்துக்கு நீங்க சாப்பிடுறீங்க, நீங்க பாட்டு பாடுறீங்க, நீங்க ஒரு படம் கீறீங்க, இதுக்கெல்லாம் பலன் கிடையாது. அது வெறு வினைகள் என்று சொல்லுவோம். வெறு வினைகள் என்று சொல்லுவோம். அப்ப சில வினைகளுக்கு உடனே பலன் வரும், சில வினைகள் வெறு வினை என்று சொல்றது. சில வினைகள் தான் சஞ்சிதத்துல போய் சேரும். இப்ப ஒருவருக்கு தெரியாம ஒரு வேலை செய்றீங்க. இப்ப நான் அப்பர் சொல்லுவேன் என்று சொன்னதுனால இப்ப அவர் தன் ஐடிய ஹைட் பண்ணி கொண்டு ஸ்கிரீன்ல கீறிருக்காங்க. அப்ப என்ன தன்னை தெரியாது அப்படின்னு சொல்லி, அப்ப இதுக்கு எங்க வரும்? சஞ்சிதத்துல போய் சேரும். சஞ்சிதத்துல போய் வினையா இருந்து இன்னொரு புறவில் ஆசிரியரா வரைகளை இப்படி ஒரு 10 பேர் சேர்ந்து ஸ்கிரீன்ல கீறலாம். ஸோ 1 2ஆம் மாறும் 10ஆம் மாறும். அப்ப வினைகள், நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வினைகளுக்கும் பலன்கள் அங்க எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா நடந்து கொண்டே இருக்கும். ஓகேயா? அப்ப எங்களோட செயல்கள், எங்களோட பிறப்பு இறப்பு இன்பம் துன்பம் எல்லாத்துக்கும் காரணம் இந்த கண்மம். அப்ப மாயை எதற்கு? மாயை எங்களுக்கு எதற்கு துணை செய்கிறது என்று சொன்னா, இந்த கண்மத்தை நாங்க அனுபவிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு கருவி வேணும் இல்லவா? இப்ப கண்மத்தை நாங்கள் பிறவி எடுத்துட்டோம். இப்ப வகுப்புன்னு சொல்லிட்டேன். இப்ப உங்க எல்லாருக்கும் நான் சொல்லிடுறேன், ஓகே இந்த ஒரு எக்ஸாம் எழுத போற பிள்ளைகளுக்காக நான் ஓகே கிளாஸ் செய்யறேன்னு சொல்லியிருக்கேன். எப்படி செய்ய போறேன்? இப்ப நான் திருகோணமலையில இருக்கிறேன், இப்ப நீங்க இலங்கையில வேற வேற பிரதேசத்துல இருக்கிறீங்க. எப்படி உங்க எல்லாரையும் நாங்க ஒன்றுபடுத்தி ஒரு கிளாஸ் எடுக்க போறோம்? அப்ப எங்களுக்கு ஒரு டிவைஸ் தேவை, ஒரு அப்ளிகேஷன் தேவை, டேட்டா வேணும். ஸோ எல்லாம் செய்யணும். அப்ப நேரம் பெறணும். ஸோ இதுதான் மாயை எங்களுக்கு தாரது. பாருங்க, இது ஒரு மாயை. இப்ப நான் இங்க இருந்து கொண்டு பேசுறேன், என்னுடைய வீட்டுல இருந்து கொண்டு பேசுறேன், நீங்க உங்களோட வீட்டுல இருந்து கொண்டு பாக்குறீங்க, நேரடியா நாங்க பேசுறோம். ஸோ இது எங்களுக்கு இந்த ஒரு கருவி, எங்களுக்கு டிவைஸ் எங்களுக்கு உதவி செய்யுது, இந்த ஜூம் என்ற ஆப் எங்களுக்கு உதவி செய்யுது, இந்த டைம் எங்களுக்கு உதவி செய்யுது. ஸோ இதெல்லாம் மாயை. அதே மாதிரி தான் இந்த கண்மத்தை அனுபவிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன வேணும்? உடம்பு வேணும். என்ன? அப்ப இந்த உடம்பு எங்களுக்கு கிடைக்கணும், எங்களுக்கு மனம் புத்தி சித்தம் முதலான அந்த கரணங்கள் கிடைக்கணும். அதே மாதிரி இதுக்கு எங்களுக்கு ஒரு வீடு உலகம் தேவைப்படுது. அனுபவிக்கிறதுக்கு இன்ப துன்பம் வேணும். சோ இந்த தனு கரண புவன போகங்களை ஆன்மாவுக்கு தருவது மாயை. அப்ப கண்மத்தை அனுபவிக்கிறதுக்கு மாயை துணை செய்கிறது. அடுத்து வருங்க, ஆணவம் என்றா என்னண்டா, இந்த பிறவிக்கான செயலை தூண்டுவது ஆணவம். ஆணவம் தான் இந்த செயலை தூண்டும். நான் அந்த அகங்காரத்தை தருவது ஆணவம். எனது என்கின்ற எண்ணத்தை தாரது ஆணவம். ஒரு ஆசையை தருவது ஒரு ஆணவம். ஆசையை தாரது, கோபத்தை தாரது ஆணவம். சோ எங்களை செயலை செய்ய தூண்டுறது ஆணவம். எங்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் அந்த தூண்டி விடுறது. இப்ப ஒரு விளக்கு இருக்கும், அந்த விளக்கு தூர்ந்து கொண்டு போகுது, விளக்கு அணைந்து கொண்டு போகுது, என்ன செய்வோம்? சின்ன குச்சி எடுத்து அந்த திரியை கொஞ்சம் தூண்டி விடுவோம். அந்த தூண்டி விட்டோன விளக்கு பிரகாசமா எரிவதை போலதான் ஆணவம் எங்களை தூண்டி விட்டோன நாங்கள் உலகியலுக்குள்ள வந்துடுறோம்.
ஆணவம் தூண்டுனா உலகியலுக்குள்ள வாரோம், எங்களுக்கு ஞானம் தூண்டினால் ஆன்மீகத்துக்குள்ள போவோம். அப்ப அந்த ஆணவம் தூண்டுகின்ற வேலையை செய்யும். அதனாலதான் நாங்கள் உயிர்களை சதசத்து என்று சொன்னோம். சத்தாகிய பதியையும் சாரும், அசத்தாகிய பாசத்தையும் சாரும். இந்த ஆணவம் என்ன செய்யும்? பாசத்தோடு உயிர்களை சார செய்யும். அப்ப இறைவனுடைய திருவருள் வந்தோடனே அது என்ன செய்யும்? தன்னை நோக்கி சார செய்யும். சரி, அப்ப ஆணவம் தூண்டுவது. அப்ப மேற்கூறிய மூன்று சில வினாக்கள் அப்படி மேற்கூறிய மூன்றும் என்று தந்தோன்னே எங்களோட பிள்ளைகள் என்ன செய்யறது? டக்குன்னு அதுக்கு அடிச்சு விடுறது. மேற்கூறிய மூன்றும் என்று அப்படித்தான் வரும் என்று சொல்லி. சரியோ, இப்படி வரைகளை கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்கோ. வினாவை வாசித்து பார்த்து நீங்க அதுக்கு விடையளிக்க போங்க. அவசரப்பட்டு இந்த மேற்கூறிய மூன்றும் என்ற வினையை தெரிவு செய்து விட வேண்டும். அப்ப 42வது வினா, ஆன்மாக்களை பிறப்பு இறப்பிற்கு உட்படுத்துகின்ற மலம் கண்மம் மலம். ஓகே. 43வது பாருங்க. அனுராதபுர ராசதானியை பண்டுகாபையன் நிர்ணயிக்கும் போது அந்தணர்களுக்காக ஒரு பகுதியை ஒதுக்கினான் என்று ஒரு நூல் சொல்லுது. சரியா? எழுத்துப்புல அனுராத ராசதானியை பண்டுகாவை, உங்களுக்கு தெரியும் அனுராதபுர ராசதானி அமைக்கப்பட்ட பொழுது பண்டுகாவை மன்னனால அது அமைக்கப்பட்டது. அப்படி அமைக்கின்ற பொழுது அந்தணர்களுக்காக என்ன சிவிகசாலா சொத்திசாலா என்ற பகுதிகளை ஒதுக்கினான் என்று சொல்லி ஒரு நூல் சொல்லுது. அந்த நூல் எது? மகாவம்சம். தீபவம்சம். ஓகே, தீபவம்சம். வேற எവിടെ இருக்கா? மகாவம்சம். ஓகே, தீபவம்சம், மகாவம்சம். வேறு விட இருக்கா? ரைட். சோ விடைக்கு போவோம், நாங்கள் விடைக்கு போவோம். சரியான விடை மகாவம்சம். சரியோ, மகாவம்சத்துல தான் இந்த குறிப்பு இருக்கிறது. அதாவது இந்த பண்டுகாவை மன்னன் அனுராதபுர ராசதானியை நிர்ணயிக்கின்ற பொழுது சிவிகசாலா சொத்திசாலா என்ற பகுதிகளை அமைத்தானாம். இது மகாவம்சத்திலே இருக்கிற விளக்கத்தை அதனுடைய உரை நூலான வம்சப்தப்ப காசினி கூறுது. மகாவம்சத்துல இப்படி இருக்கு இந்த சிவிகசாலா சொத்திசாலாண்டு. அந்த சிவிகசாலாண்டா என்ன, சொத்திசாலாண்டா என்னன்றத மகாவம்சத்துக்கு எழுதப்பட்ட உரை நூல் என்ன வம்சப்தப்ப காசினி என்ற நூல்ல சொல்லப்படுது. சிவிகசாலா என்றா சிவலிங்கம் அமைத்து வழிபடுவதற்குரிய இடம் என்று சொல்லுது. சிவிகசாலாண்டா சிவலிங்கம் அமைத்து வழிபடுவதற்குரிய இடம் என்று சொல்லப்படுது. சொத்திசாலா என்று சொல்வது பிராமணர்கள் தங்கியிருந்து வேதம் ஓதுவதற்குரிய இடம் என்று சொல்லப்படுது. சரியோ, பிராமணர்கள் தங்கியிருந்து வேதம் ஓதுவதற்குரிய இடம் சொத்திசாலா என்று சொல்லப்படுது. அப்ப அதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த சிவிகசாலா சொத்திசாலா என்றதை வச்சுக்கொண்டு நாங்க முடிவெடுக்கலாம். என்னண்டா, அனுராதபுர காலத்துல மன்னர்கள் பௌத்த சமயத்துக்கு அதிகம் ஆதரவு, பௌத்த சமயத்தை பின்பற்றி இருந்தாலும் சைவ சமயம் பெரும் செல்வாக்கோட காணப்பட்டிருக்கு. அனுராதபுர காலத்துல சைவ சமயமும் பெருஞ்செல்வாக்கு. என்ன காரணம்டா, அதுக்கு முதலே உங்களுக்கு தெரியும் இலங்கையில செல்வாக்கோடு இருந்த சமயம் சைவ சமயம். இலங்கையினுடைய புராதன சமயமாக இலங்கையினுடைய வரலாறு தோன்றுவதற்கு முதலே இருந்த சமயம் சைவ சமயம் இல்லையா? அதாவது விஜயன் இலங்கைக்கு வருகின்ற பொழுது அவன் வருகின்ற பொழுது இலங்கையினுடைய 4 திசைகள்லையும் 5 சிவாலயங்கள் இருந்தது என்று சொல்லி மகாவம்சமே குறிப்பிடுது. இலங்கையினுடைய 4 திசைகள்லையும் 5 சிவாலயங்கள் இருந்தன. அதான் புராதன ஈச்சரங்கள். இலங்கையினுடைய பஞ்ச ஈச்சரங்கள் என்ன, திருக்கேதீச்சரம், திருக்கோணேச்சரம், நகுச்சரம், முன்னேச்சரம், 4வது தொண்டீச்சரம் அல்லது சந்திரசேகர ஈச்சரம் என்று சொல்லப்படும். காலியில அமைந்திருந்த ஈச்சரம். சரியா? அப்ப 5 ஈச்சரங்கள் இருந்ததாக மகாவம்சத்திலேயே இருக்கு விஜயன் வருகின்ற பொழுது. அப்ப எங்களுக்கு தெரியும் பிறகு பௌத்த மதம் அனுராதபுர காலத்துல பரப்பப்பட்டதுன்றது தெரியும். அனுராதபுர காலத்துலதான் பௌத்த மதம் அசோகனுடைய தூண்டுதலின் பேரில் அசோக மன்னனால இலங்கைக்கு தூது அனுப்பப்பட்டது. அப்படி தூது அனுப்பப்பட்டதான் இலங்கையில பௌத்தம் பரப்பப்பட்டதுன்றது உங்களுக்கு தெரியும். ரிஷாந்தினி சொல்லுங்க. ஓகே, ஸோ ரைஸ் ஸ்கேன் பண்ணா சொல்லுங்க. என்னண்டா ஒரு 1 hour கிளாஸ் தானே, இப்போ நாங்கள் கொஞ்சம் கூட கதைக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட கோஆப்ரேட் பண்ணணுமா? ரைட். ஸோ அப்போ அசோகனுடைய தூதுக்குழு தான் இந்த பௌத்தம் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது என்று சொல்லப்படுது. ரைட். அப்ப அந்த வகையில சைவம் பெரும் ஆதரவோடு விளங்கி இருக்கிறது. அப்ப பண்டுகாபேயனை என்ன செய்திருக்கான், சிவிகசாலா அமைத்திருக்கான். அதே மாதிரி சொத்திசாலா, இந்த சொத்திசாலா பாத்தீங்கன்னா பிராமணர் தங்கியிருந்து வேதம் ஓதுகின்ற இடம். இது புலனறுவை காலத்துல சோழ மன்னர்கள் இலங்கை ஆட்சி செய்த புலனறுவை காலத்துல இது எப்படி வந்தது, சதுர்வேதி மங்கலங்கள் என்று சொல்லி அமைக்கப்பட்டது.
இலங்கையில சோழ மன்னர்கள் ஆட்சி செய்த பொழுது பிராமணர்களுடைய குடியிருப்பு அமைத்தார்கள். அது சதுர்வேதி மங்கலம் சொல்லி சொல்லப்பட்டது. அதுல கந்தலாயில ஒரு சதுர்வேதி மங்கலம் இருந்தது இல்லையா? கந்தலாயில விஜயராஜ சதுர்வேதி மங்கலம் என்ற ஒரு சதுர்வேதி மங்கலம் இருந்ததாக அறியப்பட்டது. இலங்கையில 2 சதுர்வேதி மங்கலங்கள் சோழர் காலத்தில் அமைக்கப்பட்டது. அதுல கந்தலாயில ஒன்று அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ரைட். அப்ப அந்த வகையில இந்த குறிப்பு மகாவம்சத்துல, அதுவும் அதுல உரைநூல் வம்சத்தப்ப காசினி தான் இந்த விளக்கத்தை சொல்லுது. சரி, மகாபாரதத்தில் என்ன குறிப்பு இருக்கு? மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும் எங்களோட பாடத்துக்கு தொடர்புடையதாக அல்லது இலங்கை வரலாறோடு தொடர்புடையதாக பார்த்தோம்னு சொன்னா, இந்த உங்களுக்கு அந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல இலங்கையில் இந்து சமயம் என்று முன்னுக்கு இருக்கு, உங்களுக்கு அறிமுகம் இருக்கும். அந்த அறிமுகத்தில் பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்படாத குறிப்புகள் இருக்கு. மகாபாரதம் என்று சொல்லல, அர்ஜுனன் இலங்கைக்கு வந்த செய்தி இருக்கு. இலங்கையிலையும் தென்னில இந்தியாவுக்கு தெற்கே வந்து கடல் கடந்து வந்து இந்த தீர்த்த யாத்திரை மேற்கொண்டார் என்ற குறிப்பு இருக்கு. அதே மாதிரி மகாபாரதத்துக்கு முதல் வந்த ராமாயணத்துல வந்து ராவணன் பற்றிய குறிப்பு இருக்கிறது. ஓ, திரௌபதி பற்றிய குறிப்பு இருக்கு. திரௌபதி வழிபாடு, இலங்கையில திரௌபதி வழிபாடு பற்றிய குறிப்பு இருக்கு. யாரு மெசேஜ் பண்ணியிருக்காங்க? ஓகே, சஹானா சொல்லியிருக்காங்க. சஹானா திரௌபதி சொல்லியிருக்காங்க. திரௌபதி பற்றிய குறிப்பு இருக்கு. இலங்கையில வந்து இருக்கக்கூடிய, நீங்க படிச்சிருக்கீங்க நாட்டார் வழிபாடு, அகமம் சாரா வழிபாட்டுல திரௌபதி வழிபாடு கொண்டு, அப்ப திரௌபதி பற்றிய கதை மகாபாரதத்துல இருக்கு. அப்ப அந்த குறிப்பு எங்களுக்கு வருதுறேன். இப்ப தீபவம்சத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கையில புராதன வரலாற்று நூல் என்ற அடிப்படையில் வரலாறு சார்ந்த விஷயங்கள் நிறைய தீபவம்சத்துல இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு போகலாம். நிறைய விஷயங்கள் இருக்கிறேன். தெச்சன கைலாய புராணம் பற்றி நான் முன்னுக்கே சொல்லிட்டேன். தெச்சன கைலாயம் என்றது திருக்கோணேஸ்வரத்தை குறிக்கும். அப்ப திருக்கோணேஸ்வரத்தினுடைய வரலாறு பற்றி தெச்சன கைலாய புராணம் சொல்லுகிறது என்ற குறிப்புகளை நாங்கள் இதுக்குள்ள சுருக்கமா சொல்லிக்கொண்டு போகலாம். ரைட். ஸோ அந்த வகையில 43வது வினா, அனுராதபுர ராசானியை பண்டுகாவையை நிர்ணயிக்கும் பொழுது அந்தணர்களுக்கு ஒரு பகுதி ஒதுக்கினான் என்று சொல்லுகின்ற நூல் மகாவம்சம். அதுல விளக்கம் அங்கே இருக்கு. அதனுடைய உரை நூலான வம்சத்தப்ப காசினில சொல்லப்பட்டிருக்கு. ரைட். ஸோ 44வது வினாக்கு நாங்க போறோம். 44 வாருங்க. சதுரங்க சேத்திரம் என அழைக்கப்படும் ஆலயம். சதுரங்க சேத்திரம் என அழைக்கப்படும் ஆலயம் எது? சதுரங்க சேத்திரம் என அழைக்கப்படும் ஆலயம் பொன்னாலை வரதராஜ பெருமான் ஆலயம். பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலயம். வெரி குட், வெரி குட். திவான். ஓகே, வெரி குட். ஸோ பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலயம் வந்து சதுரங்க சேத்திரம் என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறது. 3வது விடை. ரைட். ஸோ 3வது விடை நிவேஷ் போட்டிருக்கார். சரியான விடை பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலயம். அப்ப மற்ற கோயில்களுக்கு சிறப்பு சொல்லுவோமே. காரணகர் சிவன் கோயில் நாங்க முன்னுக்கு பேசிட்டோம். காரணகர் சிவன் கோயிலுக்கு வேறொரு பெயர் ஈழத்து சிதம்பரம் என்று சொல்லியிருக்கோம். 2ஆம் இலக்க சிவன் கோயில் எப்படி அழைக்கப்பட்டது? 2ஆம் இலக்க சிவன், ஓகே, 2ஆம் இலக்க சிவன் கோயில் எப்படி அழைக்கப்பட்டது? விஜயராஜேஸ்வரம் இல்ல, வானவன் மாதேவீச்சரம். வெரி குட். வானவன் மாதேவீச்சரம். விஜயராஜேஸ்வரம் என்றது வந்து கந்தலாயில் அமைக்கப்பட்டிருந்த சிவன் கோயில். கந்தலாயில் இருந்த சிவன் கோயில் தான் விஜயராஜ சதுர்வேதி மங்கலம் என்று சொல்லப்பட்டது, விஜயராஜேஸ்வரம் என்று சொல்லப்பட்டது. அது இன்றைக்கு சோழீஸ்வரர் ஆலயம் என்று சொல்லி சொல்றாங்க. 2ஆம் இலக்க சிவன் கோயில் புலனறுவையில் அமைக்கப்பட்டிருந்த கோயில். ராஜேந்திர சோழனால் அமைக்கப்பட்டது. நாங்கள் அடிக்கடி பேசுறாங்க. ராஜராஜ சோழனுடைய மனைவி வானவன் மாதேவி நினைவாக ராஜராஜனின் மகனாகிய ராஜேந்திர சோழனால் அமைக்கப்பட்டது 2ஆம் இலக்க சிவன் கோயில். அப்ப தாயின் நினைவாக அமைக்கப்பட்டதுனால அது வானவன் மாதேவி ஈச்சரம் என்று சொல்லப்படுது. ரைட். 4வது விட இருக்கு. ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத பார்த்தசாரதி பெருமாள் ஆலயம். இந்த கோயில் எப்படி அழைக்கப்படுது? ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத பார்த்தசாரதி பெருமாள் ஆலயம். இந்த கோயில் எங்க இருக்குன்னு யாரா சொல்லுங்க. முதல்ல எங்க இருக்குன்னு சொன்னா நான் கண்டுபிடிப்பேன். நாங்க டக்குன்னு இந்த கோயில் எங்க இருக்கு. ஓகே, ஓகே. ஸோ ஒரு ஆள் மெசேஜ் போட்டிருக்கு. ஸ்கிரீன்ல வந்து தவறுதலாக கீறி விட்டேன்னு சொல்லி. ஓகே, ஸோ இதெல்லாம் பிழையண்டில் தவறுதலா வாரதானே. ஓகே, ஓகே, ரைட். சொல்லுங்க அவளு. தெரியல சார். எங்க இருக்கு? ருக்மணி சத்யபாமா சமேத பார்த்தசாரதி பெருமாள் ஆலயம் எங்க இருக்கும்? இருக்கலாம். ஒரு கெஸிங் சொல்லுங்க பாப்போம். யாரா? மத்திய மாகாணம். மத்திய மாகாணம். மத்திய மாகாணம் இல்லை. ஐரின் என்னமா? பொன்னாலை வரதராஜர் கோயில் தானே. ஓ, பொன்னாலை வரதராஜ பெருமாள் கோயில் 3வது விட சொல்லிட்டோம். சதுரங்க சேத்திரம் சொல்லிட்டோம். இது இப்ப 4வது கோயில். அதே கோயில் என்று சொல்றீங்க. அதே விட இல்லை, அது இல்ல. தியாகராஜா ஐரினா எனக்கு தெரியல. ஐரின். சோ விட போட்டிருக்காங்க. சரியான விட போட்டிருக்காங்க. உடப்பு, பவித்ரா உடப்பு. ரைட். சரியான விடை உடப்பு.
சரியோ? உடப்புல இருக்கக்கூடிய கோவில் இந்த ருக்மணி சத்யபாமா சமேத பார்த்தசாரதி பெருமாள். இவரை நாங்க எப்படி பாடத்துல படிக்கிறோம்? எங்களுக்கு சிலபஸ்ல இருக்கு, இந்த கோவில் சிலபஸ்ல இருக்கு. எப்படி படிச்சிருக்கோம்? திரௌபதி அம்மன் இந்த வழிபாடு. கோவில் எப்படி படிச்சிருக்கோம்? திரௌபதி அம்மன் கோயில். வெரி குட். திரௌபதி அம்மன் வழிபாடு. அப்ப உடப்புல இலங்கையில திரௌபதி அம்மனுக்குரிய வழிபாடு பிரபலமாக 2 இடங்கள்ல இருக்கு. ஒன்று இங்க உடப்புல இருக்கிறது. மற்றதங்க இருக்கு? மற்ற திரௌபதி அம்மன் பண்டிகை. பாண்டிருப்பு, மட்டக்களப்புல பாண்டிருப்பு. ஓ, பாண்டிருப்பு இடம். அடுத்தது உடப்பு, புத்தளம் மாவட்டம் உடப்பு என்ற பிரதேசத்துல இருக்கு. இந்த உடப்புல இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் ஆலயம் தற்போது ருக்மணி சத்யபாமா சமேத பார்த்தசாரதி திரௌபதி ஆலயம் என்று சொல்லி பெயர் மாற்றப்பட்டிருக்கு. சரியோ? ஆகமம் சாரா வழிபாட்டுல இருந்து அது அப்படியே ஆகமம் சார்ந்த வழிபாட்டுக்குள்ள அது தற்காலத்துல வந்திருக்கு. ஸோ அதான் இந்த ஆலயம். ரைட். ஸோ இந்த ஆலயங்களுடைய மறுபெயர்களையும் விசேடமான பெயர்களையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அட்டவணை ஒன்று போட சொல்லியிருக்கேன், அடிக்கடி சொல்றேன். ஒரு அட்டவணை தயாரித்து வச்சுக்கொள்ளுங்க. ஆலயங்கள் எந்த இடத்துல இருக்கு, அங்க இருக்கு இறைவன் யாரு, அது வேறு வேறு பெயர்கள் என்ன, இதுகளை நீங்க ஒரு சார்ட் போட்டு வச்சிருப்பீங்கன்னு சொன்னா ஓகே. அதில் ஒரு ஆள் தீக்ஷனா சொல்லியிருக்கா, தான் உடப்பு தான் சிறண்டு. ஓகே ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரைட். ஸோ எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. நீங்க வந்து அட்டவணை போட்டுக்கொள்ளுங்க. அட்டவணை போட்டு தயாரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா அட்டவணை போட்டு தயாரிச்சிங்கன்னா ஈஸியா இருக்கு. நான் வந்து ஒரு கடந்த 2 வருடங்களுக்கு முதல்ல நினைக்கிறேன் உடப்பு வந்து செமினார் செய்திருக்கேன். உடப்புல வந்து செமினார் செய்திருக்கேன். ஓலவல் பிள்ளைகளுக்குரிய செமினார்கள் செய்திருக்கேன். தங்கி நின்று 2 நாள் செய்தேன். ஒரு நாள் செமினாருக்கு கூப்பிட்டுட்டு பிறகு ஸ்கூல்ல நிக்க வச்சு 2 நாள் செமினார் ஆக்கி வச்சு அனுப்பினவங்க. ஸோ உடப்பு வித் ஸ்கூலில் வந்து செமினார் செய்திருக்கேன். உங்களோட சீனியர் ஆக்கிட்ட கேட்டால் தெரியும். இப்படி ஒரு சார் வந்தவர் சமய பாடத்துக்குன்னு சொல்லி கேட்டால் தெரியும். அது திடீரென்று செமினார்ன்னு சொல்லி நான் ஒரு நாள் போய் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் இல்லை. ஒரு நாள் செமினார் கண்டு போய் ஸோ 2 நாள் செய்யணும்னு சொன்னோன்னே கொண்டு போன உடுப்போட போனேன். போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வரலாம்னு பிறகு அங்கே திரிஞ்சு அங்கே உடுப்பு எல்லாம் வாங்கி அப்புறம் ஸ்டே பண்ணி ஒரு மாதிரி செய்துட்டு வந்தது. ஸோ அவங்களோட ஒரு ஃபேர் அந்த செமினார் அருமையான பிள்ளைகள் நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருந்தவங்க. நல்ல ஒரு செமினாரும் செய்தாங்க. ரைட். ஓகே. ஸோ அடுத்த வினாவுக்கு போறோம். 45வது வினா. ஓகே. கஜபாகு என்ற நாள் இலங்கைக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட வழிபாடு. கஜபாகு என்ற நாள் இலங்கைக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட கண்ணகி வழிபாடு. அம்மன் கண்ணகி வழிபாடு. அம்மன் வழிபாடு. கண்ணகி வழிபாடு. கண்ணகி அம்மன் வழிபாடு. ஓகே. ஸோ அப்போ அதில் எல்லாரும் கிளியரா இருக்கிறீங்க, உறுதியா இருக்கிறீங்க. கண்ணகி வழிபாடுன்னு சொல்லி பாபம். விடை சரியான விடை கண்ணகி வழிபாடு. அப்ப திரௌபதி வழிபாடை பற்றி நாங்கள் முன்னுக்கே சொல்லிட்டோம். திரௌபதி வழிபாடு ஓகே. இதுல இருந்து வந்திருக்கு பத்தினியம்மன் வழிபாடு என்று சொல்லி. ரைட். ஐரின் சம்திங் சொல்லியிருக்கு பத்தினியம்மன் வழிபாடுன்னு சொல்லி. பத்தினியம்மன் வழிபாடு சரியா, கண்ணகி வழிபாடு சரியா? ரெண்டும் சரி. இப்ப உங்களுக்கு பத்தினியம்மன் வழிபாடுன்னு நான் ரெண்டுமே விட சரி. தரல, கண்ணகின்னு தந்திருக்கேன். பத்தினி சரியா, கண்ணகி சரியா? சொல்லுங்க. ரெண்டுமே சரி. ரெண்டும் சரி. ரெண்டுமே சரி. அப்ப என்ன வித்தியாசம்? ஓகே, ரெண்டுமே சரி எல்லாரும் சொல்றீங்க. அப்ப என்ன வித்தியாசம்? கண்ணகிக்கும் பத்தினிக்கும் என்ன வித்தியாசம்? பத்தினின்றது சிங்களத்துல பத்தினி தெய்யம்னு அழைப்பாங்க கண்ணகிய. சிங்களவர்கள் வழி. ஓகே. ஏன் சிங்களத்துல பத்தினி தெய்வம்னு அழைக்கிறாங்க? ஏன் கண்ணகி தெய்வம்னு அழைக்கலாம் தானே? இப்ப பிள்ளையார் எப்படி அழைக்கிறாங்க? பிள்ளையார் தெய்வம்னு அழைக்கிறாங்க. சிவ தெய்வம்ன்றாங்க, விஷ்ணு தெய்வம்ன்றாங்க, முருகன் கதரகம முருகனுக்கு பாருங்க கதரகம தெய்வம்ன்றாங்க. ஏன் முருகனுக்கு கத்தரகம தெய்வம்ன்றாங்க? ஏன் கண்ணகிய பத்தினி தெய்வம்ன்றாங்க? என்ன காரணமா இருக்கும்? அவங்க வந்து மதுரை கோயில் அடிப்படையா வச்சு. ரைட். இப்ப கண்ணகிய வந்து ஏன் பத்தினி தெய்வம்ன்றாங்கன்னா கண்ணகி என்பது அவட பெயர். கண்ணகி என்பது அவட பெயர். அவ ஏன் கடவுளா வழிபடப்பட்டாள் என்றால் அவளோட பத்தினி என்கின்ற அந்த தன்மை. என்ன, கண்ணகியினுடைய பத்தினி தன்மையினாலதான் அவள் என்ன தன்னுடைய கணவன் இறந்து நீதி கேட்கிறாள். நீதி கேட்டு அந்த நீதியின் விளைவாக அந்த சிலம்புகளை உடைத்து காட்டுகிறாள். அங்க அரசியினுடைய காலிலே முத்து இருக்கிறது, சிலம்பிலே தன்னுடைய சிலம்பிலே மாணிக்கம் இருக்கிறது என்று சொல்லி உடைத்து காட்டுகிறாள். அவன் தந்த தீர்ப்பு தவறாக விட்டதை அறிந்த அரசன் அந்த இடத்திலே உயிர் தொலைக்க மாநகரத்தையே எரிக்க சொல்லி அதே மாதிரி எரிக்கப்பட்டது. அப்ப இவ்வளவு நடந்தது காரணம் என்னென்றால் அவள் ஒரு பத்தினியாக இருந்ததனால இவ்வளவு நடந்தது. சோ கண்ணகி என்ற பேரை அவங்க எடுக்கல, அந்த பத்தினி என்கின்ற தன்மை அதுதான் அவளுக்கு அவ்வளவு சக்தியை கொடுத்தது என்பதனால பத்தினி தேவியோ என்று சொல்லி கண்ணகியை வழிபடுறாங்க. இப்ப கஜபாகு மன்னன் இலங்கைக்கு கொண்டு வந்தது கண்ணகி சிலையைத்தான், கண்ணகி வழிபாடு. இப்ப பத்தினி ரெண்டும் ஒன்றுதான்.
அந்த பத்தினியை வந்து பத்தினி தெய்வம் என்று அந்த தன்மையை வழிபடுறாங்க. எங்களுடைய மக்கள் அந்த பெயரை அப்படியே வழிபடுறார்கள். அதேதான் இப்ப முருகனை பொறுத்த வரைக்கும் துட்டகைமுனி மன்னன் எல்லாளனை போரிலே வெல்வதற்காக கதிர்காம கடவுளிடம் நேர்த்தி வைத்து அது நிறைவேறியதுனால இந்த கதிர்காமத்துக்கு சிறப்பு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, அருள் இருக்கிறது என்று உணர்ந்த சிங்கள மக்கள் கதிர்காம கடவுளை வழிபட்டார்கள். எல்லா இடத்துல முருகன் இருந்தாலும் அவங்களுக்கு முருகன் என்றோன்னா உடனே சொல்றது கதிர்காம கடவுள். ஏனென்றால் அது அந்த மக்களுடைய பாரம்பரியம். இப்போ ஆரம்பத்திலேயும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய இனப்பெரம்பல் என்று பார்க்கக்குள்ள தென்னிலங்கையிலிருந்து சிங்கள மக்களுடைய இடப்பெயர்வுகள் எடுத்து பார்க்கலாம். அல்லது இந்த புலனறுவை ராசதானி ஏற்பட்ட பொழுது சோழர்கள் புலனறுவை கைப்பற்றிய பிறகு சிங்கள மக்கள் சிங்கள மன்னர்கள் விரட்டி அடிக்கப்பட்ட பொழுது அவங்க தென்னிலங்கை நோக்கி சென்று தென்னிலங்கையில் தஞ்சம் அடைந்திருந்தார்கள் அப்படி என்று சொல்லி பார்க்கலாம். அதன் காரணமாக அவங்க என்ன செய்திருக்கலாம், இந்த தென்னிலங்கையில முருக கடவுளை துட்டகைமுனுவால் வழிபடப்பட்ட முருக கடவுளை தொடர்ந்து வழிபட்டிருக்கலாம். அதன் விளைவாக இந்த கத்தரகம தேவியோ என்ற பேர் அவங்க மத்தியில பிரபலியமா இருக்கு. எங்க முருகனை போனாலும் கத்தரகம தேவியோன்னு தான் அவங்க சொல்லி வழிபடுறார்கள். அது அவர்களுடைய ஒரு நம்பிக்கை பாரம்பரியமா இருந்து வருது. ரைட். ஸோ அந்த வகையில கண்ணகை வழிபாடு என்றது சரி, சிங்கள மக்கள் மத்தியிலே அவள் வந்து பத்தினி தெய்வியோ என்று அழைக்கப்படுறாள். திரௌபதியை பற்றி நாங்கள் முன்னுக்கு சொல்லிட்டோம், மகாபாரத கதையோடு தொடர்புடையவள் என்று சொல்லி எல்லாம் சொல்லியிருக்கோம். ரைட். புத்த வழிபாட்டை பொறுத்தவரைய தூதுக்குழு மூலமாகத்தான் புத்த வழிபாடு பௌத்த மதம் இலங்கைக்கு பரவியது என்று சொல்லி அசோகனுடைய, நான் அப்போது அந்த அசோகன் என்று சொன்னது காரணம் இங்க கேள்வி இருக்குன்றால நாங்க வடிவா சொல்லல, அசோகனுடைய பிள்ளைகள் இல்லையா சங்கமித்தை மகிந்த தேரர். அப்ப இங்க வந்து மகிந்த தேரர் வந்து முதலாவது இலங்கைக்கு தேவநம்பிய தீச மன்னனுடைய காலத்துல பௌத்தத்தை அறிமுகப்படுத்துகிறார். அவன் மன்னனுடைய பெயர் திஸ்ஸ மன்னன், தீச மன்னன். தீசன் தான் அவனுடைய பெயர். அசோகன் தன்னுடைய விருது பெயரான தேவநம்பிய என்ற விருது பெயரையும் இந்த தீச மன்னனுக்கு கொடுக்கிறான். இவன் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டதனால அங்கிருந்து இந்த தேவநம்பி என்ற பட்டம் கொடுக்கப்படுது. அந்த பட்டம் கிடைத்த பிறகுதான் தீச மன்னன் தேவநம்பிய தீச என்று சொல்லி அழைக்கப்பட்டான். சரியோ, அது வரைக்கும் தீசம். அப்ப இந்த தேவநம்பி தீச மன்னன் காலத்துல தான் மகிந்த தேரர் இலங்கைக்கு பௌத்தத்தை அறிமுகப்படுத்துகிறார். அப்ப அது வரைக்கும் இலங்கையில பௌத்தம் என்றொன்றே இல்லை. அதுக்கு பிறகு வந்து சங்கமித்தை தான் வெள்ளரசுக்களையும் கொண்டு வராங்க. ஸோ அங்க அனுராபுரத்துல இந்த வெள்ளரசுகளை நடப்பட்டதெல்லாம் நீங்க வரலாறுல நிறைய படிச்சிருக்கீங்க. சரி. ஸோ புத்த வழிபாடு பௌத்த வழிபாடு அறிமுகப்படுத்தப்பட்டது மகிந்த தேரரால. அது எந்த மன்னன் என்று கேட்டா தேவநம்பி தீசன். அப்ப சிவ வழிபாடு இலங்கைக்கு எப்ப அறிமுகப்படுத்தப்பட்டது? சிவ வழிபாடு எப்ப அறிமுகப்படுத்தப்பட்டது என்று கேட்டா அதுக்கு விட இல்ல. என்னமா சொல்லுங்க சானா? நாயக்கர் காலம் இல்ல இல்ல நாயக்கர் காலம் இல்ல. சிவ வழிபாடு இலங்கையில புராதன காலத்திலிருந்தே நிலவிய ஒரு வழிபாடு. இப்ப சிம்பிள் எடுமே ராவணன் எடுத்து பார்ப்போமே. இலங்கையினுடைய ஆரம்பம் என்ன சொல்லப்படுறது ராவணன். ராவணனை பொறுத்த வரைக்கும் பாருங்க சிவ வழிபாட்டில் ஈடுபட்டவன், சிவபக்தன், ஆழ்ந்த சிவபக்தனா சொல்லப்படுறான். சரியோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இலங்கையில இப்ப நான் சொன்னேன் விஜயன் வரைக்குள்ள 5 ஈஸ்வரங்கள் காணப்பட்டிருந்தது. நாகர்கள், ஓகே, நாகர் வழிபாடு என்று சகானா சொல்லியிருக்காங்க. நாகர் வழிபாடு என்று சொல்லி நாகர் வழிபாடு நாகர் காலத்துல என்று சொன்னா இலங்கையினுடைய ஆதிக்குடிகளாக சொல்லப்படுறது இயக்கர்களின் நாகர்கள். என்ன? ஸோ நாகர்கள் வந்து சிவபெருமானை வழிபட்டிருக்காங்க, நாக வழிபாடு உடையவர்களா இருந்திருக்காங்க. ஓகே, அதை ஏற்றுக்கொள்ளலாம். இப்ப நாகருடைய காலம் என்று சொன்னா சொல்ல முடியாது. இலங்கைக்கு யாரையும் அறிமுகப்படுத்தப்படலை. அதான் நான் சொல்றேன், யாராலையும் அறிமுகப்படுத்தப்படலை. இலங்கையில பழங்குடி காலம் தொட்டு புராதன காலம் தொட்டு இலங்கையில சிவ வழிபாடு நிலவி வந்தது. நாகர்கள் வழிபட்டார்களே அன்றி அவர்கள் அறிமுகப்படுத்தவில்லை. சரியோ, இப்ப நாகர்களால் வழிபட்டதெல்லாம் கேதீச்சரத்துக்கு கேதீச்சரம் என்று பேர் வந்தது. அங்க இருக்கிற இறைவனுக்கு நாகநாதர் என்ற பேர் இருக்கிறது. ஏன்னா கேது வழிபட்டதாலும் கேதீச்சரம் என்று சொல்லப்படுது. இப்படிதான் சிறப்பு. இப்ப இன்றைக்கும் பாருங்க, ஏன் இந்த சிங்கள மக்கள் வந்து தங்களை வந்து யாரு ராவணனுடைய வம்சம், இப்ப கொஞ்ச நாள் இந்த ராவணன் பற்றிய செய்திகள் சிங்கள மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்கு. ஏன் சிங்கள மக்கள் ராவணனை முக்கியத்துவப்படுத்துறாங்க என்று சொன்னா ராவணனுடைய வரலாறு இலங்கையில இன்னும் அறியப்படலை. என்ன, இப்ப மகாபாரதம், ராமாயண மகாபாரதம் ஒரு ஐதீக கதைன்னு சொல்லி கொண்டு வரைக்குள்ள ராவணன் வரலாறு அறியப்படலை. அப்ப இலங்கையில வந்து பௌத்தம் வந்தது மகிந்த தேரரால என்று சொல்லிட்டோம். அப்ப வரலாறு இருக்கு, மகாவம்ச குறிப்பு இருக்கு. அப்ப சிங்களவர்கள் எப்ப வந்தார்கள் என்று கேட்டு அதுக்கு ஒரு குழப்பம் இருக்கு. இப்ப சிங்களம் என்ற மொழி எப்ப அங்கதான் இலங்கையில இருந்தார்கள், தாங்கதான் மூதாதையர்கள் என்றெல்லாம் சொல்லி காட்டுறதுக்கு என்ன வேணும்? ஒரு சான்று வேணும். அப்ப சரி, அப்ப ராவணன்ல இருந்தா தாங்க வந்தோம், தாங்க தான் ராவணோட மரபு, ராவணன் DNA தான் எங்கள்கிட்ட இருக்கு என்றெல்லாம் சொல்லி இப்ப நிறைய ராவணன் தொடர்பான விஷயங்கள் நிறைய சோசியல் மீடியால வந்து கொண்டிருக்கு சிங்கள மக்கள் மத்தியில இருந்து. அப்ப அதுக்கு காரணம் வரலாற்றை தங்களிடம் தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சி. சரியோ, பலவந்தமான ஒரு முயற்சி. அப்ப அந்த வகையில போய்கொண்டிருக்கு. ரைட். சோ இப்ப எங்களுடைய நேரம் 7:35 ஆகிவிட்டது. ஸோ நாங்கள் அந்த வகையில
இந்த 45வது வினாவோடு இன்றைய வகுப்பை நாங்கள் நிறைவு செய்யறதுக்கான நேரம். ஸோ இன்றைக்கு நாங்கள் ஒரு 6 வினாக்கள் பார்த்துருக்கோம். 6 வினாக்கள் பார்த்துருக்கோம். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஸோ இதில் வந்து எதிர்பார்க்கக்கூடிய பகுதிகள் உள்ளடங்கான சில வினாக்களை பேசியிருக்கேன். உங்களுக்கு விளங்கும் அது எப்படி என்று சொல்லி. ஸோ பகுதியில் பாருங்க. நாங்கள் வந்து மீண்டும் உங்களுக்கு பரீட்சைக்கு முதல் ஒரு 2 அல்லது 3 மணி அளவா போட்டு கூட செய்யறதுக்கு யோசிச்சிருக்கோம். பார்ப்போம். அதுக்குரிய நேர 5 காலங்கள் முடிஞ்சாலும் கிடைக்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கான அந்த சொல்லுங்க. ஓ யாரு கேளுங்க? திவான் கேளுங்க, தாராளமாக கேட்கலாம். இன்னும் ஒரு Sir, கேள்வி grade 10. பார்ப்போம். ஓகே ஓகே சரி, இன்னொரு கேள்வி பார்ப்போம். ஆ ஓகே 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 இன்னொரு கேள்வி பார்ப்போமா. ஸோ 46வது வினாக்கு போறோம். ஸோ 45 46வது வினாக்கு போறோம். பெரிய புராணத்தினுடைய முதல் பகுதியாக அமைவது. பெரிய புராணத்தின் முதற் பகுதியாக அமைவது. இப்ப பெரிய புராணமும் இந்த முறை எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு வினா. பெரிய புராணம் உங்களுக்கு தெரியும். பெரிய புராணம்னா திருக்கூட்ட சிறப்பு இல்லையா? பெரிய புராணம்ன்றது திருக்கூட்ட சிறப்பு. ஸோ திருக்கூட்ட சிறப்புல இருந்து நாங்கள் ஒரு வினாவை எதிர்பார்க்கிறோம். ஏனென்றா திருக்கூட்ட சிறப்புல இருந்து வினா தனி வினாவாக வரல. உங்களுக்கு தெரியும், உங்களோட வினாத்தாள் அமைப்புல 4வது வினா வந்து இந்த திருக்கூட்ட சிறப்புக்குரிய வினா. சரி, இலக்கியம் சார்ந்த ஒரு வினா, 4வது வினா. அதுல வந்து மீட்சி படலத்திலிருந்து வினா வந்திருக்கிறது. ஏனைய பகுதிகள் வேதம் ஆகமம் வேதங்கள்ல இருந்து வந்திருக்கு வினா. ஸோ ஆகமம் அல்லது பெரிய புராணம் அல்லது திருக்கூட்ட சிறப்பு இந்த முறை வரும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏனென்றா ஆகமம் வந்து ஒரு 2 வருடங்களுக்கு முதல் வந்தது, அதுக்கு பிறகு இல்லை. ஸோ அதுக்கு பிறகு வேதம் எல்லாம் வந்துட்டுது. அப்ப ஆகினால ஆகமம் இந்த முறை வரலாம் என்று சொல்லப்படுது. அப்படி இல்லைன்னு சொன்னா திருக்கூட்ட சிறப்புல இருந்து வினா வரலாம். ஏனென்றா ஒரு 5 வருடங்கள்ல திருக்கூட்ட சிறப்புல இருந்து வினா வரலாம். அப்ப திருக்கூட்ட சிறப்புல இருந்து எப்படி வினா வரலாம் என்று சொன்னா ஒரு பாடலை வைத்து வினா வரலாம். ஒரு பாடல் வந்து ஒரு வினாவை கேட்கலாம், இல்லாட்டி உபரி வினாக்களாக நோமலா வினாவை கேட்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்படி பெரிய புராணத்தின் முதற் பகுதியாக அமைவது எது என்ற 2 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வி கூட போடலாம். சரியோ? அப்ப அப்படியும் கேள்விகள் வரலாம். சரி, அப்ப அந்த வகையில பார்ப்போம். பெரிய புராணத்தினுடைய முதற் பகுதியாக அமைவது எது? சொல்லுங்க. திருமலை சிறப்பு. இது ஈஸி, ஏன்னா ஈஸி கேள்வி, கஷ்டமான. ஓ சொல்லுங்கம்மா. திருமலை சருகம். திருமலை சருக்கம். ஓகே, வெரி குட் சார். ஹவு மெனி இருக்கு வதம் இஸ் தேர்? இருக்கு வேதம் இஸ் தேர். ஹவு மெனி இருக்கு வேதம் இஸ் தேர்? எனக்கு இந்த வினா சரியா விளங்கல. 4வது. ஓகே, ஸோ விடை சரியான விடை திருமலை சருக்கம். திருமலை சருக்கம். சகானா உங்களோட வினா எனக்கு விளங்கலம்மா. ஹவு மெனி இருக்கு வேதம் இஸ் தேர்? இருக்கு வேதம் எத்தனை கேட்குறீங்களா இல்லாட்டி என்னன்ற சரியா விளங்கல. அதுக்கு வினா போடுங்க. ரைட். ஸோ திருமலை சருக்கம் என்ற சரியான விட பிள்ளைகள். பெரிய புராணத்தினுடைய முதற் பகுதி திருமலை சருக்கம். அப்ப மெட்ட கல்வி தட்சகாண்டம் என்றா என்ன? தட்சகாண்டம் எங்க வருது? எங்க பார்த்துருக்கீங்க? தட்சகாண்டம் எதுக்குள்ள வரும்? மீட்சி படலம். மீட்சி படலம். ரைட், அது மீட்சி படலம் இல்ல. மீட்சி படலம் வந்து எங்க வரும்? யுத்த காண்டத்துக்குள்ள வரும். மீட்சி படலம் எங்க வரும்? யுத்த காண்டத்துக்குள்ள வரும். தட்சகாண்டம் எங்க வரும்? கந்த புராணத்தினுடைய 6 காண்டங்கள்ல ஒன்று தட்சகாண்டம். சரியா? இப்ப இப்படி ஒரு கேள்வி வரைக்கும் நீங்க மீட்சி படலம் விட பிள்ளை, அது பிள்ளையா போயிருமா? ஓகே, ஹவு மெனி நம்பர்ஸ் ஆஃப் இருக்கு வேதம்? இருக்கு வேதம்ன்றது ஒன்றுதான். இருக்கு வேதம்ன்றது ஒன்று. இப்ப வேதங்கள்ல வந்து இப்ப சகனா கேள்வி கேட்டிருக்காங்க, ஹவு மெனி நம்பர்ஸ் ஆஃப் இருக்கு வேதம்? இருக்கு வேதம்ன்றது ஒன்று. வேதங்கள் 4. இருக்கு வேதம் ஒன்று இருக்கு, யசுர் வேதம் ஒன்று இருக்கு, சாம வேதம் உண்டு, அதர்வண வேதம் என்று சொல்லி ஒன்று இருக்கு. சரியோ? வேதங்கள் ஒன்றுதான். வேதங்களுக்குள்ள பகுதிகள் இருக்கு. ஓகே, அந்த வேதங்களுக்குள்ள மண்டலம் இருக்கு. வேதத்துல வந்து மண்டலங்கள் இருக்கு. என்ன இருக்கு? வேதத்துல மண்டலங்கள் இருக்கு, சூக்தங்கள் இருக்கு. பட் வேதம் உண்டு. 10 மண்டலங்கள், 1028 சூக்தங்கள் பிரிவுகள் இருக்கும். வேதம் உண்டு. இருக்கு வேதம்ன்றது ஒன்றுதான். ரைட். ஓகே, அப்ப தட்சகாண்டம் என்று சொல்றது கந்த புராணத்தினுடைய ஒரு காண்டம். அதே மாதிரி யுத்த காண்டம் என்றது கந்த புராணத்தின் ஒரு காண்டம். அந்த யுத்த காண்டத்துல தான் மீட்சி படலம் இருக்கிறது. ரைட். ஸோ இதுல திரும்பி சகானா கேட்டிருக்காங்க, இருக்கு வேதம் வந்து 108 1008 1028 207 சொல்லி நான் சொன்னேன். இருக்கு வேதத்துல வந்தோமா 10 மண்டலங்களும் 1028 சூக்தங்களும் இருக்கு. சூக்தம் பாடல்கள். ஸோ 1028 பாடல்கள். 108ன்றது அஷ்டோத்திரம். இப்ப மந்திரங்கள் சொல்லக்குள்ள அஷ்டோத்திரம் சொல்லுவோம். என்ன இப்ப மாலைகள் கட்டைக்குள்ள அஷ்டோத்திரம் 108 கட்டுறது. 1008 சகஸ்ட நாமம், 1008 பேர் சொல்றது. 207ன்றது உப ஆகமம். சரியா? உபாகமங்கள் 28 ஆகமங்களும் 207 உபாகமங்களும் இருக்கு என்று சொல்லி சொல்றதா? ஓகே ஓகே ரைட். ஸோ நீங்க உங்களோட டவுட்ஸ் என்ன இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய சேனல்ல இருக்கிறார்கள், குரூப்ல இருக்கிறார்கள் தெரியும். ஸோ எனி டைம் நீங்க எந்த டைம்லேயும் டவுட்ஸ் கேட்கலாம். டவுட் கேட்டால் நான் முழிச்சிருந்தேன்னா உடனே பதில் சொல்லுவேன். இல்லைன்னு சொன்னால் நான் மறுநாள் காலையில் பார்த்தோன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுவேன். அதனால நீங்கள் யோசிக்க வேணாம். ஸோ நீங்கள் எப்போ என்ன டவுட் இருந்தாலும் தாராளமாக கேட்டுக்கொள்ளலாமா?
ஓகே, சமய பாடம் சம்பந்தமா நீங்க எப்படியும் கேட்கலாம். வேற பாடம் கேட்டாலும் எனக்கு தெரிஞ்ச சொல்லுவேன். ஓகே சார், இன்னைக்கு தான் தெரியும் எப்படி கிளாஸ் என்று சொல்லி யூடியூப் சேனல் நேம் சொன்னா ஆல்ரெடி. ஓகே, யூடியூப் சேனல் என்னுடைய பேர்ல நீங்க தேடலாம். நான் இதுல போடுறேன். என்னுடைய பேர்ல போகலாம், ஹோபிநாத் என்று சொல்லி, இல்லாட்டி ஹோபி சார் என்று தேடினாலும் வரும். ஹோபி சார் அல்லது ஹோபிநாத் என்று சர்ச் பண்ணி பாருங்க யூடியூப்ல. ஹோபி சார் அல்லது ஹோபிநாத் ஹெச். ஸோ ஹோபி சார் என்று போட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் வரும். இல்லை நீங்கள் ஹோபி சார் சைவனரி கிளாஸ் என்று போட்டிங்கன்னா வரும். அதுக்குள்ளே போனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட சேனல் லிங்க் இருக்குது. ஸோ சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். எல்லா அப்டேட்ஸும் அதுக்குள்ளே போடுவேன். ஸோ அதில் யூடியூப்ல என்ன நம்பர் இருக்கும். ஸோ டிரெக்டாக இல்லாட்டி என்ன நம்பரையும் நான் போட்டுக்கொள்கிறேன். தேவையான புதுசாக ஜாயின் பண்ணாக்கள் நீங்கள் என்னட்டை நேரடியாக கதைச்சிட்டு நீங்கள் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். சேனலில் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் அதில் வருமா. 235914. ஓகே சரி. ஸோ நாங்கள் டைம் போகுது, கேள்வியை பார்த்துட்டு போவோம். அப்போ தட்ச காண்டம்ன்றது கந்த புராணத்தில் ஒரு பகுதி. அதே மாதிரி 6 காண்டங்கள் இருக்கு கந்த புராணத்தில். அப்போ தட்ச காண்டம் மாதிரியே யுத்த காண்டம்ன்றது ஒரு காண்டம். அந்த யுத்த காண்டத்தில் வருகின்ற ஒரு படலம் தான் மீட்சி படலம். சரியோ, ரைட். அடுத்து ஞான காண்டம், 2வது ஞான காண்டம் அங்கே இருக்கு. கந்த புராணத்தில் இருக்கா? காண்டம் கந்த புராணத்துக்கு போயிருவீங்களா? இல்ல. அப்ப ஞான காண்டம் அங்க இருக்கு. ஞான காண்டம் வேதம் வேதங்கள் இருக்கு. ஓகே, வெரி குட். வேதங்களை நாங்கள் 3 பகுதிகளாக பிரிக்கிறோம். ஒன்று கர்மகாண்டம், உபாசனை காண்டம், ஞான காண்டம். என்ன? கர்மகாண்டம், உபாசனை காண்டம், ஞான காண்டம். கர்மகாண்டத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் என்ன, மந்திரங்களும் பிராமணங்களும் அதுக்குள்ள வரும். ஓகே, இதுல இப்ப நம்பர் போட்டிருக்கேன். ஸோ யாரெண்டாலும் நம்பர்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் இந்த சேனலை பற்றி சொல்றேன். சேனல் வந்து வாட்ஸ்அப் சேனல் இருக்கு, யூடியூப் சேனல் இருக்கு. நாங்கள் பாடத்துக்கு போவோமே. இப்போ பாடத்துக்குள்ள போயிட்டு நாங்கள் பிறகு பேசுவோம். ஸோ என்னுடைய கான்டாக்ட் நம்பர் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் நேரடியாக வாட்ஸ்அப் நம்பர், நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசக்குள்ள உங்களோட பேரையும் ஸ்கூல் நேமையும் போட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட் போட்டு அனுப்புனீங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் ரிமைண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. நான் உங்களுக்கு மற்ற டீட்டெயிலாம் சொல்கிறேன். நான் வாட்ஸ்அப் சேனல், யூடியூப் சேனல் எல்லாம் தரேன். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் இந்த டைமுக்குள்ளே கொஞ்சம் பாடத்தை படிப்போம். ரைட். ஸோ கர்மகாண்டம் என்று சொல்லிக்கல பிள்ளைகள், வேதங்கள்ல மந்திரங்களும் பிராமணங்களும் கர்மகாண்டத்துக்குள்ள இருக்கும். கர்மாண்டா செயல். அப்ப செயல்களை செய்கிற வேதங்கள் செய்கிற முறைகள், வேதத்துல மந்திரம் சொல்ற முறைகள் பற்றி கர்மகாண்டம் சொல்லுது. 2வது பாருங்க, ஆரணிய காண்டத்துக்குள்ள உபாசனை காண்டத்துக்குள்ள ஆரணியகம் வரும். உபாசனை என்று சொல்றது முயற்சி, பயிற்சி, முயற்சி. அவன் இந்த பயிற்சியெல்லாம் எங்க செய்வாங்கன்னா காட்டுல போயிருந்துதான் குரு சீடர்கள் சேர்ந்து செய்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு மகாபாரத கதையில் ஒன்று வரும் பாருங்க. என்ன, அந்த குளிக்க போற நேரத்துல வந்து எல்லாருக்கும் சேர்த்து ஒரு மந்திரத்தை படிப்பேர் துரோணர். அப்ப அந்த எண்ணெய் கிண்ணத்தை விட்டுட்டு வந்தேன்னு சொல்லி அர்ஜுனன் அனுப்புவேர். அப்ப அர்ஜுனன் அனுப்பிட்டு வர நேரத்துல டக்குன்னு எல்லாருக்கும் மந்திரத்தை படிப்பிச்சிருவேர். பிறகு அர்ஜுனன் வாரான். அர்ஜுனன் வந்து பார்த்தா நிலத்துல மந்திரம் எழுதி இருக்கு. மேல பார்த்தா மரத்துல இருக்கிற ஒவ்வொரு இலைகள்லையும் வந்து துளைகள் இருக்குது. அப்ப இதை பார்த்துட்டு கேட்கிறேன் என்ன. ஸோ அவன் பிராக்டிஸ் பண்ணி திருப்பி செய்து பார்க்கிறான். அப்ப காடுகளில் தான் இந்த பிராக்டிஸ்கள் செய்து கொள்வாங்க. அதனாலதான் அதை உபாசனை காண்டம். உபாசனைன்றது பயிற்சி, முயற்சி. சரியோ, யாகங்கள் செய்யற பயிற்சிகள், படைப்பயிற்சி, போர் பயிற்சி எல்லாமே ஆரணியம். அப்ப ஆரணியகம் அதுல வரும். 3வது ஞான காண்டம். ஞான காண்டத்துக்குள்ள உபநிடதங்கள் வரும். ஞான காண்டம் என்றா விசாரணை, அறிவு. அப்ப குரு சீடர்களுக்கு இடையிலான உரையாடல். அப்ப இதுல வந்து உபநிடதங்கள் அங்க வரும். சரியோ, அப்ப வேதங்களுடைய காண்டம். ஸோ 3வது ஆரணியகம் இப்பயே சொல்லிட்டோம். ஆரணியத்தை பற்றியும் சொல்லிட்டோம். அது அங்க உபாசனை காண்டத்துக்குள்ள வரும் என்று சொல்லியிருக்கு. சரியோ, ரைட். ஸோ இன்றைக்கு அடுத்த இன்னொரு 3 கேள்வி இருக்கு, அதையும் பார்த்துருவோம். சரியா, இன்றைக்கு ஒரு 10 கேள்வி எடுத்து நான். ஸோ இன்றைய 3 கேள்வியும் பார்த்துருவோம். அப்ப அந்த ஓர்டர்ல போகும். ரைட். ஸோ 46 பெரிய புராணத்தின் முதல் பகுதி திருமலை சருக்கம். சரியோ, ரைட். ஸோ அடுத்த வினா நான் சொன்னேன், திருக்கூட்ட சிறப்பு இந்த முறை எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லுறதுனால திருக்கூட்ட சிறப்புல இருந்து 2 கேள்வி போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ராவா. பாப்போம். ஓம் சுஜீவன் சொல்லுங்க சார். கந்த புராணத்தின் காண்டங்களை ஒருக்கா சொல்லி விடுங்க சார். கந்த புராணத்தின் காண்டங்கள். ரைட். உங்கள்கிட்ட யார் சொல்லக்கூடியாக்கள் கந்த புராணத்தின் காண்டங்கள்? யார் ரெடியா இருக்கிறீங்க? கந்த புராணத்தின் காண்டங்கள் யார் ரெடியா இருக்கிறீங்க? சார் நான் சொல்றேன். சொல்லுங்க. வெரி குட். உற்பத்தி கர்மகாண்டம், கர்மகாண்டம், உபாசன காண்டம், ஞான காண்டம். கர்மகாண்டம், உபாசனை வெயிட். இந்த 3 அங்க வரும். கர்மகாண்டம், ஞான காண்டம், உபாசனை காண்டம் அங்க வரும். இதங்க வருது. இது வேதத்தின் பகுதி. மகேந்திர காண்டம், கர்மகாண்டம், உற்பத்தி காண்டம், அசுரகாண்டம், உற்பத்தி காண்டம், யுத்த காண்டம், தேவகாண்டம், தட்ச காண்டம். இப்ப விளங்கிட்டா? இப்ப கிளியரா? உற்பத்தி காண்டம், அசுர காண்டம், மகேந்திர காண்டம், யுத்த காண்டம், தேவகாண்டம், தட்ச காண்டம். ஓகே, இதுதான் 6 காண்டங்கள். இப்ப நமக்கு இந்த காண்டங்களை கேள்வி வருமா?
அப்படி கேள்வி வர போதா? இல்ல அப்படி வளமையா வாரல்ல. சரி, 6 காண்டங்களையும் எழுதுகண்டெல்லாம் கேட்கறல எங்களுக்கு மீட்சி படலாம் இருக்கு, கந்த புராணம் இல்ல. பட் ஆனாலும் நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்றோம். நல்ல சரி. இப்ப பாருங்க, இப்ப காண்டம்னு சொன்னோன்னா நீங்க வேதங்களுடைய காண்டத்துக்குள்ள போயிட்டீங்க. ஸோ குழம்பக்கூடாது. ஓகே, ஸோ தெளிவா படிச்சு கொள்ளணுமா, குழம்பக்கூடாது, கடைசி நேரத்தில் குழம்பக்கூடாது. ஓகே, இப்போ ஓகேயா, கிளியரா? ரைட். இப்ப பார்ப்போம். திருக்கூட்ட சிறப்பில் கூறப்பட்டுள்ள சிவனடியார்களுடைய பெருமைகள். திருக்கூட்ட சிறப்பு பாட பகுதியில சிவனடியார்களுடைய பெருமைகள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அந்த பாடல் பகுதி முழுக்களும் சிவனடியார்களுடைய பெருமை இருக்குன்னு, திருக்கூட்ட சிறப்பு முழுக்க சிவனடியார்களுடைய பெருமை சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நாங்க பொதுவாக எங்களோட பாடநூல்ல எங்களுக்கு ஒரு சாம்பிள் முன்னுக்கே தந்திருக்காங்க பாருங்க. பாடநூல்ல முன்னுக்கே இருக்கு, அறிமுகத்திலேயே திருக்கூட்ட சிறப்பில் சிவனடியார்களின் அளவற்ற பெருமைகள் விதந்துரைக்கப்பட்டுள்ளன. பாருங்க, அதுல முக்கியமான விஷயம், அடியார்கள் புற தூய்மையும் அகத்தூய்மையும் மிக்கவர்கள். சரியோ, சூரிய 10 கள்ளி வரைக்குள்ளேயோ இல்லாட்டி பின்னுக்கு வந்தா கூட நீங்க இதையே ஞாபகம், அடியார்கள் புற தூய்மையும் அகத்தூய்மையும் மிக்கவர்கள் உண்டு. இரண்டாவது, அவர்கள் இன்ப துன்பங்களின் பாதிப்பு இல்லாதவர்கள். இன்ப துன்பங்களுடைய பாதிப்பு இல்லாதவர்கள். பொன்பொருளில் நாட்டம் இல்லாதவர்கள். பொன்பொருளில் நாட்டம் இல்லாதவர்கள். இறை தொண்டையே தமது கடமையாக கொண்டவர்கள் என்று சேக்கிழார் பாடினார். பாருங்க, முன்னுக்கே எங்களுக்கு அவங்களோட விளக்கம் வந்துட்டு நாங்க பாட்டுல இருந்து எடுக்கிறோம். வேற என்ன, ஆடை கந்தை என்ன அணிவது, அவங்க ருத்ராட்சத்தை அணிவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இறைவன் பஞ்சாட்சி தெரிஞ்சு வைத்துக் கொண்டிருப்பாங்க, விபூதி எல்லாம் பூசிட்டு இருப்பாங்க. இப்படிலாம் நிறைய இருக்கு பின்னால. பரவாயில்ல, எங்களுக்கு முன்னுக்கே அழகா தந்திருக்கார் சேக்கிழார், இப்படியே சொல்லியிருக்கார். இதையும் நாங்க எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, பாடல்ல இருந்து எடுக்கலாம், நாங்க முன்னுக்கு இருந்து எடுக்கலாம். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த பாட புத்தகத்தை அப்படி தூக்கி போட்டு விட்டுருக்கேன். இதுல கூட இந்த விஷயம் இருக்கு. அப்ப அடியார்கள் சிவனடியார்களுடைய சிறப்பு, புற தூய்மை அகத்தூய்மை மிக்கவர்கள், இன்ப துன்பங்களில் பாதிப்பு இல்லாதவர்கள், பொன்பொருளில், இந்த பொன்பொருளிலுக்கு நாட்டத்துக்கு ஞாபகம் ஒன்று இருக்கு, என்னது, அவங்க இந்த கேடுமாக்கமும் கெட்ட திருவினர், ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவர் என்ற ஒரு பாடல் இருக்கு இல்லையா? அது பாருங்க, ஒரு பாடல்ல பொருள் என்ன, இவர்கள் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர். கேடும் ஆக்கம் வளர்தல் தேய்தல். எங்களுடைய செல்வம் என்ன செய்யும்டா, செல்வம் எங்களிடம் வரும் போகும். செல்வம் எங்களிடம் வரும் போகும். இறை பக்தி என்பது வந்து கொண்டே இருக்கும். இப்ப சிக்கன பிடித்தே 2 மாணிக்கவாசகரோட சிக்கன பிடி வந்து கொண்டே இருக்குமா. ஆனா செல்வம் என்ன செய்யும், நிலையற்றது. அப்ப அதை இவர்கள் பாருங்கள், கேடும் ஆக்கமும் கெட்ட திருவிட அந்த வளர்தல் தேய்தல் உள்ள செல்வத்தை விரும்பாமல் என்ன செய்வாங்களாம், இறைபக்தியை கொண்டு வருவாங்களாம். அது எப்படி இருக்குமெண்டா, ஓடும் செம்பனும் ஒக்கணும். அவங்கள ரோட்ல கிடக்கிற ஓடு துண்டும் மட்டமில்லை, அவர்களுக்கு இறை தொண்டையே கடமையாக கொண்டவர்கள் என்றெல்லாம் அவங்களுடைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ரைட். அப்ப அடுத்த வினா பாருங்க, இப்படி ஒரு வினா வருது. இந்த ஒரு பாடல் இப்ப திருக்கூட்ட சிறப்புக்கு ஒரு பாடலை தந்துட்டு கேள்வி கேட்கலாம். எப்படி வரலாம், இப்படி ஒரு பாட்டை போடுறாங்க. அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனிமேல் நிறந்த நீற்றொழியால் நிறை தூய்மையால் புறந்த அஞ்செழுத்து ஓசை பொழிதலால் பரந்த 1000 பாட்கடல் போல்வது. இப்படி ஒரு வினாவை தந்து இந்த பாடலில் கூறப்பட்டுள்ள சிவசின்னங்களின் சிறப்புகள் கேட்டிருக்கு. இந்த பாடல்ல சிவசின்னங்களுடைய சிறப்பு எங்க இருக்கு, இந்த பாடல்ல சிவசின்னங்களுடைய சிறப்பு இருக்குதா என்று கேட்டா இருக்கு. எங்க இருக்கு பாருங்க, அஞ்செழுத்து ஓசை என்ற ஒரு சொல் வந்துட்டு, அப்ப அஞ்செழுத்து பற்றி ஒரு விட வந்திருக்கு. இரண்டாவது, நீற்றொளி, நீரு என்றா திருநீறு, நீரு என்றா திருநீறு. அப்ப திருநீரை பெட்டியும் சொல்லியிருக்கு, அஞ்செழுத்த பெட்டியும் சொல்லியிருக்கு. அப்ப எல்லா துயரையும் போக்க வெல்ல ஒளி நிறைந்த திருநீறு என்று சொல்லியிருக்கு. அறந்தை தீர்க்கும், அறந்தை என்றா துன்பம். அப்ப எல்லா துன்பங்களையும் தீர்க்கக்கூடியது எது, அடியவர்களுடைய மேனி மேல் இருக்கின்ற நீரு. அப்ப திருநீறு, ஒளி நிறைந்த திருநீறு அடியவர்களுடைய மேனி மேல் இருக்கிறது என்று சொல்லி பாடுறார். அதே மாதிரி புறந்த அஞ்செழுத்து ஓசை, புறந்த வேண்டா பாதுகாப்பது. அப்ப எதையும் காக்கக்கூடியது. சார் திஸ் டைப் கம் ஃபார் WNP பேப்பர் டேர்ம் கிரேட். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ சாண சொல்லியிருக்காங்க. இது இதே மாதிரி கேள்வி மேல் மாகாணம் 3ஆம் தவணை இந்த வருடத்துக்கான வினாத்தால வந்திருக்கண்டு. ஓகே, எனக்கு பேப்பர் கிடைச்சது, பட் நான் இன்னும் பேப்பர் பார்க்கல. ஸோ எனக்கு நேற்று முந்தின நாள் பேப்பர் கிடைச்சிருந்தது, பட் இன்னும் பேப்பர் பார்க்கல. ஸோ ஓகே, சூப்பர். ஸோ எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள், அதான் சொன்னேன், திருக்கூட்ட சிறப்பு எதிர்பார்க்கக்கூடிய வினான்னு சொல்லியிருக்கேன் தானே. ஸோ எதிர்பார்க்கக்கூடியது கட்டாயம் வரலாம், இது வரலாம். ஏன்னா எல்லாரும் இப்போ என்னை போல தானே மற்றவங்களும் அனலைஸ் பண்ணியிருப்பாங்க, போன வருஷம் வந்தது வர அதெல்லாம் அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா திருக்கூட்ட சிறப்பு பிள்ளைகள் கடந்த 2020ஆம் ஆண்டுக்கு முதல் நான் இன்னும் பார்க்கல, 2020லேருந்து வரல, 20, 21, 22, 23, 24 இன்னும் வரல. ஓகே, 5 வருஷமா வரல. ஸோ அதனால வரலாம்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சரியோ, ரைட். அப்ப இந்த பாடல்ல சிவசின்னங்கள் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இன்னொரு கேள்வி, இந்த பாடல்ல இருந்து வளமையா வர கேள்வி என்ன, இந்த பாடல்ல இருந்து வளமையா வர கேள்வி, ஏன் தேவாசிரியன் மண்டபம் 1000 பாட்கடல் போல விளங்குகிறது? இதான வளமையா வரவினா.
தேவாசிரியன் மண்டபம் 1000 பாட்கடல் போல விளங்குவதற்கான காரணம் என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம். இதான் இந்த கடைசி கேள்வி. தேவாசிரியன் மண்டபம் 1000 பாட்கடல் போல விளங்குவதற்கான காரணம் என்ன? இந்த பாட்டிலேயே விட இருக்கு. என்ன விட? பாட்கடல், கடல் எப்படி இருக்கும்டா இரைச்சலாக இருக்கும், எப்பயும் அலை அடித்து இரைச்சலாக இருக்கும். இங்க 5 எழுத்து ஓசை பொழிகின்றது. அப்ப இந்த 5 எழுத்து அந்த தேவாசிரியன் மண்டபத்தில் இருக்கக்கூடிய சிவனடியார்கள் என்ன செய்றாங்களாம், நமச்சிவாய 5 எழுத்தினுடைய ஓசை, அவங்க சொல்ற ஓசை எப்படி இருக்குன்னா கடல்ல அலை அடிக்கிற மாதிரி இருக்கு. சரி, பாட்கடல் போல ஏன் இருக்குண்டா அந்த சிவனடியார்கள் எல்லோரும் தங்களுடைய மேனி மேலே திருநீறு பூசி இருக்கிறாங்க. அப்ப அவர்கள் மேனி மேல் இருக்கக்கூடிய அந்த திருநீறு எப்படி இருக்கும் என்று சொன்னா அது என்னவா இருக்குதான், பாட்கடல் எல்லோரும் அங்க இருக்கக்கூடிய எல்லோருமே தங்களுடைய மேனி மேல் அந்த திருநீரை பூசி இருப்பதனால பார்க்கிற இடமெல்லாம் வெள்ளையா இருக்கு. சோ அது பால் மாதிரி இருக்கிறது. அங்க சத்தம் கடல் அலை போல இறைகிறது. அதனால அது 1000 பாட்கடல், 1 2 இல்ல 1000 பாட்கடல் போல அந்த தேவாசிரியர் மண்டபம் முழுவதும் விளங்குகிறது என்று சொல்லி சேக்கிழார் இந்த பாடலை சொல்லுகிறார். ரைட், இதுல சஹானா போட்டிருக்காங்க. சார் டிட் த சப்போர்ட் செமினார் பேப்பர் கேம் ஃபார் சைவனரி. ஓகே, அதான் நான் சொன்னேன். இப்போ சப்போர்ட் செமினார் அப்படின்னு சொன்னா இப்போ நாங்கள் நேரடியாக எதிர்பார்க்கிற வினாக்கள்னு நேராக சொல்லலாம். இப்போ நான் இப்போ உதாரணத்துக்கு திருக்குட்டச்சிரப்பில் இப்படி ஒரு பாடலை போட்டு இதில் ஒரு கேள்வி போட்டோம்னா சில நேரம் உங்களுக்கு ஒரு வருமென்று சொன்னால் திருக்குட்டச்சிர வரமெண்டா இதே தான் வரணும் இல்லை, இன்னொரும் வரலாம். ஸோ நாங்கள் பார்ப்போம், முயற்சி செய்வோம். உங்கள்கிட்ட நேரத்தை பொறுத்து நாங்கள் ஒரு பேப்பர் ஒன்று செய்கிறதுக்கு முயற்சி செய்வோம். ஓகே, ஸோ இன்னொரு மெசேஜ் வந்திருக்கு. 49வது கொஷின் நொதர்ன் ப்ரொவின்ஸ் கிரேட். ஓகே, 49வது கேள்வி வடமாகாண பேப்பர்லேயும் வந்தது. ஓகே, வெரி குட் வெரி குட். ஸோ நாங்கள் 49 இந்த கேள்வி வடமாகாண பேப்பர் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட குரூப் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிட்டோம். செகண்ட் பார்ட் இன்னும் தொடலை, நான் பார்க்கவும் இல்லை, இன்னும் தொடலை. ஸோ ஓகே, தேங்க்யூ. நாங்கள் செகண்ட் பார்ட் பார்க்கல, எங்களோட பிள்ளைகளுக்கு விளங்கும். ஓகே, மான்சி சொல்லியிருக்காங்க செகண்ட் கொஷனுக்கு ஆன்சர் போட்டு விடுங்க. ஓகேம்மா, செகண்ட் கொஷன் ஆன்சர் நான் டிஸ்கஷன் அப்படியே வச்சிருக்கேன். சிம்பிள், இவ்வளவு தான். 1000 பாட்கடல் போல விளங்குறதுக்கு காரணம் என்னென்னா அந்த தேவாசிரியன் மண்டபத்தில் கூடியிருக்கின்ற அடியார்கள் மேல் பூசப்பட்ட திருநீறு. அப்படியே யூடியூப்ல போட்டோம், நீங்க திரும்பி பார்க்கலாம். அந்த அடியார்கள் தங்கள் மேனி மேலே திருநீற்றை பூசி இருப்பதனாலையும் அந்த மண்டபத்தில் 5 எழுத்தினுடைய ஓசை கேட்டுக்கொண்டிருப்பதனாலையும் அந்த தேவங்கிறது என்று சொல்லி சொல்லுது. இப்ப இதே மாதிரில இன்னொரு கேள்வியும் மாறது என்னண்டா அந்த அகில உலகம், இன்னொரு பாட்டுல வரும், அகில உலகமும் போல விளங்குமா தேவாசிரியர் மண்டபம், அகில உலகமும் போல விளங்கும் என்று சொல்லி. அப்ப ஏன் அகில உலகமும் போல விளங்குதுன்னு சொன்னா எல்லா தேவர்களும் அந்த மண்டபத்தில் கூடியிருப்பார்கள். பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் முதலான தேவர்கள், அதே போல அடியார்கள் எல்லோருமே அந்த மண்டபத்தில் கூடியிருப்பதனால அகில உலகமும் போல விளங்குகிறது என்று சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இப்படி கேள்விகள், சின்ன சின்ன கேள்விகள் வாரது, கேள்விகளை கொஞ்சம் பார்த்து கொண்டீங்கன்னா சரி. ஓகே, ஸோ நாங்கள் வந்த வகையில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பகுதி கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. சில இடங்களில் பாடசாலைகளில் இந்த திருக்கூட்ட சிறப்பு மீட்சி படலத்தை ஸ்கிப் பண்ணி கொண்டு போகிற வழக்கம் இருக்குது. நீங்களும் படிக்காமல் ஸ்கிப் பண்ணி கொண்டு போகிற வழக்கம் இருக்குன்னா பாட்டு இருக்குது, பாடமாக்கணும் அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் நீங்கள் பாட்டு பாடமாக்க தேவையில்லை. நான் வளமையாக சொல்கிறேன் பிள்ளைகளுக்கு, இது மனனத்துக்குரிய பகுதி அல்ல. நீங்கள் மனனம் செய்ய வேண்டிய பகுதி திருமுறை பாடல்கள், தோத்திர பாடல்கள் தான். அதனால இது மனனம் செய்ய வேண்டிய பகுதி இல்லை. சரியோ? ரைட். ஸோ இது உங்களுக்கு பாட்டு தந்துட்டு தான் கேள்வி கேட்பாங்க. அதனால உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பாடலை சும்மா பாருங்க. நான் முயற்சி செய்து கொண்டிருக்கேன். இந்த திருக்கூட்ட சிறப்பு பாடல்களை நான் ஃபுல்லாக இருக்கேன். அந்த பாட அழகை உங்களுக்கு ஒருக்கா வீடியோ ஒன்று செய்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரியோ? அதற்கா போட ட்ரை பண்ணுறேன். ஒருக்கா பார்ப்போமா, டைம் இருந்தால் அதை பார்ப்போம். ரைட். ஸோ நாங்கள் இன்றைக்கு தேவாசிரியன் மண்டபம் எங்கு அமைந்துள்ளது. ரைட், ஒரு கேள்வி வந்திருக்கு, கம்சிகா கேட்டிருக்காங்க, தேவாசிரியன் மண்டபம் எங்கு அமைந்துள்ளது? யாரோட சொல்ல போறீங்க? தேவாசிரியர் மண்டபம் எங்க அமைந்திருக்கு? சிதம்பரமா சார்? சிதம்பரம் இல்லை, சிதம்பரம் இல்லை. சரி, ஒரு க்ளூதாரன், சுந்தரமூர்த்தி நாயனாரோட தொடர்புடைய கோயில் இது. சுந்தரமூர்த்தி நாயனாரோட தொடர்புடையது. அவர் இந்த கோயில்ல தான், இந்த கோயிலுக்காக தான் குண்டையூர் கிளாரிடம் இருக்கு. என்னம்மா? திருவாரூர்.
திருவாரூர் திருவாரூர் வெரி குட் வெரி குட் வெரி குட் சரியோ. சோ தேவாசிரியர் மண்டபம் திருவாரூர் கோயிலிலே அமைந்திருக்கிறது. இந்த திருவாரூருக்கும் சுந்தரருக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னு. இங்கதான் பறவையார் திருமணம் செய்திருந்தவர். அது இந்த திருவாரூர் கோயிலுக்காகத்தான் அவர் என்ன செய்தார், குண்டையூர் கிழாரிடம் இருந்து நெல்லு வாங்கி வந்தவர். அந்த நெல்லு கிடைக்கல என்று சொன்னோன்னே இறைவனிடமே கேட்டு குண்டையூர்ல நெல்லு வர வச்சு பிறகு குண்டையூர்ல இந்த நெல்லை திருவாரூருக்கு கொண்டு வந்தவர். அதே மாதிரி மணிமுத்தாற்றுல போட்ட பொன்னை திருவாரூர் குளத்தில் எடுத்தவர், ஆத்துல போட்ட பொன் குளத்தில் எடுத்தது. இப்படி நிறைய சம்பவம் நடந்தது இந்த திருவாரூர்ல. திருவாரூர் மிக முக்கியமான ஒன்று, பஞ்சபூத தலங்கள் எல்லாம் உண்டு, மிக முக்கியமான ஒரு கோயில். ரைட். ஸோ இந்த தேவாசிரியர் மண்டபம் இந்த திருவாரூர் கோயிலிலே அமைந்து இருக்கு. சரியோ. ரைட். ஸோ நாங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொண்டது ஒரு 10 வினா, அதை விட மேலதிகமான வினாக்களையும் பேசியிருக்கோம். ஸோ இதுல உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் மீண்டும் இன்னொரு கிளாஸ், உங்களுக்கு 2 கிளாஸ், குறைஞ்சது 2 கிளாஸ் வரை நடக்கும். அதில் ஒரு கிளாஸ் ஒரு 2 மணி நேர கிளாஸாக கூட இருக்கலாம். ஸோ நாங்கள் இன்னொரு கிளாஸ்ல சந்திப்போம். ஸோ அது வரைக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய பொங்கல் விழா உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஏன்னா காலையில் இனிப்பு பின்னேரம் வகுப்பு என்ற மாதிரி இருந்திருக்க வேண்டும் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிள்ளைகள். நாங்கள் இன்னொரு வகுப்புல சந்திப்போம். இது ரொம்ப சிறப்பு. தேங்க்யூ சார். பாய் சார். Thank you, sir. Good ஓகேம்மா, night. ஓகே, தேங்க்யூ. ஓகேடா, ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே 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 Thank you, sir. ஓகேம்மா, ஓகே.